சிறப்பு. சீயோனின் சிறப்பு. இது எங்கள் சீயோனின் சிறப்பு. உங்கள் முன் சில வரிகள். முகவரி இல்லாதவர்களே இங்கு வாருங்கள், உங்களுக்கு முகவரி ஏற்படுத்தி கொடுக்கப்படும். இதுவே எங்கள் சீயோனின் சிறப்பு. படிப்பறிவு இல்லாதவர்களே உங்களுக்குள் இருக்கும் திறமையை காட்டும் இடமே எங்கள் சீயோனின் சிறப்பு. தேவ வாக்குத்தத்தத்தின்படியே ஆசீர்வாதத்தின் இடமே எங்கள் சீயோனின் சிறப்பு. பாவத்தை உணர்த்தி பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து நடத்தும் இடமே எங்கள் சீயோனின் சிறப்பு. கோலும் கையுமாக கடந்து வந்த எங்களை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து மகிழும் இடமே எங்கள் சீயோனின் சிறப்பு. எங்கள் குடும்ப தலைவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே இங்கே உலாவுகிறார். இதுவே எங்கள் சீயோனின் சிறப்பு. இது வெறும் ஆலயம் மாத்திரம் அல்ல, அன்பு நிறைந்த இடம் எங்கள் சீயோனின் சிறப்பு. ஒரு தாய் தந்தையை போல கிடைத்த போதகர், இதுவே எங்கள் மிகப்பெரிய சீயோனின் சிறப்பு. ஒரு தாய் தந்தையை போலவே கிடைத்த போதகரே, இதுவே எங்கள் சீயோனின் மிகப்பெரிய சிறப்பு. 24 வருடம் கடந்து வந்தோம் எங்கள் சீயோன். இன்னமும் பல வருடங்களை கடந்து நீடிக்குமே. இதுவே எங்கள் சீயோனின் சிறப்பு. இதுவே எங்கள் சீயோனின் சிறப்பு. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விசையாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எப்பொழுதுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், கரங்களை யாருக்காக தட்டுறோம் சொல்லுங்க? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் தட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். நம்ம இப்ப நிக்கிறதுக்கு எது முக்கியமானது? நம்ம நிக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு நம்ம பாடியில எது முக்கியமானது? எது? இல்ல, நிறைய நர்சஸ் இருக்கிற, சத்தமா சொல்லுங்க. ஸ்பைனல் கார்டு. எது? இந்த முதுகெலும்பு. இந்த முதுகெலும்பு போயிட்டா என்ன தெரியுங்களா? பெட்ரிடனா ஆயிருவோம். சபையில முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமா ஒரு முதுகெலும்பு இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாருன்னு சொல்லுங்க? யாரு? போவாசையா. அந்த போவாசையாவுக்கு ஒரு முதுகெலும்பை தான் சொல்லிட்டு இருக்கிற. யாரு? கரங்களை தட்டி மம்மியை எல்லாரும் கனப்படுத்தலாமா? பிரியமானவர்களே, எல்லா ஆண்களுக்கும் பின்னாடி ஒரு பெண்ணு இருப்பது மிக மிக நிச்சயம். எப்பொழுது நம்ம பார்த்து உணர்ந்து உண்மை என்று சொன்னேன். சபையில வந்து தகப்பன் இந்த அளவுக்கு இருப்பதற்கு அந்த தாயாருடைய ஜெபங்க. நான் எங்க போனாலும் அதை நான் சொல்ல முடியும். கடந்து வந்த எல்லா சூழ்நிலைகளையும் அந்த முதுகெலும்பான அந்த ஸ்பைனல் கார்டு அவருடைய ஜெபம் இல்லைன்னா இந்த அளவுக்கு இருக்காது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விசையாக உங்க சார்பா, எப்படி நம்ம டாடிக்கு சொன்னோம், உங்க சார்பா மம்மிக்கு எல்லாரும் கரங்களை கூப்பி, மம்மி ரொம்ப ரொம்ப நன்றிங்க மம்மி. சுபாவம் மாறுதுல, அதுதாங்க உலகத்திலே பெரிதான அதிசயம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பெருமை, எதையோ பெருமை எல்லாத்துலயும் இருக்கும். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், அப்பா நான் ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் எல்லாமேன்ற ஒரு சுபாவ மாற்றம் என்னிலே வந்தது, நமக்குள்ள வருது பாருங்க. அதுதான் அதிசயத்திலே பெரிய அதிசயம். அது போல 24 வருட காலமாக சபையிலே தன்னை வைத்து தன்னுடைய குடும்பத்திலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் என்னென்ன அற்புதங்களை அதிசயங்களை செய்தார் என்று ஒரு சிறிய சாட்சியை பிரதர் சொல்ல வர்றாங்க. கரங்களை தட்டி பிரதரை உற்சாகப்படுத்தி வரவேற்போம். ಇದು ಮೊದಲೇ ನನ್ನನ್ನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಡೆಸೋದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಹೃದಯಪೂರ್ವಕವಾಗಿ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. ಸಡನ್ ಆಗಿ ಮನೆ ಖಾಲಿ ಮಾಡಬೇಕು ಅಂತಲೇ ಮನೆಯವರು ಹೇಳಿದ್ರು. ತುಂಬ ಏನಪ್ಪ ಇದು ಸಡನ್ ಆಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ಮನೆ ಖಾಲಿ ಮಾಡಬೇಕಂತಿದ್ದಾರೆ. ಅದರಿಂದ ನಾನೇನು ಮಾಡಿದೆ, ಸರಿ ನಮ್ಮನ್ನು ಮೇಯಿಸೋರಿದ್ದಾರೆ, ಅವ್ರು ನೋಡ್ಕೊತಾರೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಸೈಲೆಂಟ್ ಆಗಿಬಿಟ್ಟೆ. ಆಮೇಲೆ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ಸ್ಗೆಲ್ಲ ಫೋನ್ ಮಾಡಿ ಹೇಳಿದೆ. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಯಾವ್ದು ಟೆನ್ಷನ್ ತಗೋಬೇಡ, ಧೈರ್ಯವಾಗಿರೋ ನಾವು ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದರು.
ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನನಗಾಗಿ, ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ದೊಡ್ಡ ಪಾಸ್ಟರ್ಯ, ಪಾಸ್ಟರ್ನ, ಚಿಕ್ಕ ಪಾಸ್ಟರ್ನ ಎಲ್ಲರೂ ನಮಗಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ಮಾಡಿದ್ರು, ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದ್ರು. ನನ್ನಲ್ಲಿ ಒಂದು ಹ್ಯಾಪಿ ಇದೆ, ಯಾರೇನೇ ಹೇಳಿ ಸೈಲೆಂಟಾಗಿ ಬರ್ತಿದ್ವಿ, ದೇವರು ನೋಡ್ಕೊತಾರೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು. ಆಗ ನಮ್ಮ ಮನೇಲಿ ನಮ್ಮ ಮಿಸ್ಸಸ್ ತುಂಬಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರು ಊರೆಲ್ಲ ಸುತ್ತಿ ಬಂದರು. ಯಾವ ಮನೆಯೂ ಅವ್ರಿಗೆ ಸಿಟ್ಟಾಗಲಿಲ್ಲ. ನಾನು ಸುಮ್ಮನೆ ನಾನು ಪ್ರೇಯರಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ಟಿದ್ದೆ, ಏಸಪ್ಪ ನೀನಿದೆ ಅಷ್ಟೇ. ಆಮೇಲೆ ಹಿಂಗೆ ಟೀ ಕುಡಿಯೋಕೆ ಹೋಗಲ್ಲ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಕೇಳಿ ಯಾವ್ದು ಇದ್ದಿದ್ದೆ ಇಲ್ಲ ಬಾಡಿಗೆಗೆ ಇರೋದು ಅಂದ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ಟ. ಅವ್ನು ಹೋಗಿ ಒಂದು 5 ನಿಮಿಷದಲ್ಲೇ ಇನ್ನೊಬ್ರು ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು, ಇಲ್ಲೊಂದು ಮನೆ ಐತೆ ಬಂದು ನೋಡು ಅಂದ್ಬಿಟ್ಟು. ನಾವು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ನಮ್ಗೆ ಆ ಮನೆ ಹೋಗ್ಬೇಕಾಗೋಯ್ತು. ಸರಿ ಎಷ್ಟು ಅಂತ ಕೇಳಿದ್ವಿ, 3 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ನಾನು ಹೇಳಿದೆ ನನ್ನಲ್ಲಿ ಅಷ್ಟಿಲ್ಲ, ನನ್ನಲ್ಲಿ ಇರೋದು ಎಷ್ಟೈತೆ ನಾನು ಅಷ್ಟೇ ಹೇಳ್ತೀನಿ, ಅಷ್ಟಿದ್ರೆ ಕೊಡು, ಇಲ್ಲದ ಪರವಾಗಿಲ್ಲ. ಆಮೇಲೆ ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇರೋದನ್ನು ಕೊಡು, ಬಿಕ್ಕಿದ್ದು ನಾನು ನೋಡ್ಕೊತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ದ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರೋದನ್ನು ಕೊಟ್ಟುಬಿಟ್ಟು ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ಆ ಮನೆಗೆ ಶಿಫ್ಟ್ ಆಗ್ಬಿಟ್ಟು ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ದೇವರ ಕೃಪೆ ತೋರಿಸಿದ್ರು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ದಿನದಲ್ಲಿ ಬಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ದಕ್ಕೂ ಕೂಡ ನನ್ನ ನಿಲ್ಲಿಸಿದ್ರು. ಈ ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ, ಈ ಮನೆಗಾಗಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದ ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾಗಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಸಮೇತರಾಗಿ ನಾನು ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. Day 1. ನೋಡಿಯೋ ಅಲ್ಲಿ ಲೆಫ್ಟ್ ರೈಟ್, ಎಲ್ಲವೋ ಆ ಕಡೆ ಜಲ್ದಿ ಓಡಿ ಬಂದ್ಬಿಟ್ಟ. ಅಯ್ಯೋ ಸತ್ತೋದೆ, ಜಲ್ದಿ ಓಡಿ. ಇನ್ನೊಂದು ಸ್ಪಾಟ್ ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಬಾರೋ. ಹೊಡಿಯೋ ப்ளீஸ் ரா, எனக்கு கூட 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றா ப்ளீஸ் ரா லியோன். கேம் ஆடிட்டு இருக்கடா எப்படா கூட ப்ளீஸ் ரா லியோன் 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றா. ஓடுடா வா ஓடியோ. ಗಾಡ್ವಿನ್ ಅಲ್ಲಿ ನೋಡ, ಗಾಡ್ವಿನ್ ಬೆಲೆ ಅಪ್ಪ ಕೂಪರ್ದಾರ. ಗಾಡ್ವಿನ್ ಏಯ್ ಗಾಡ್ವಿನ್, ಆಚೆ ಅಪ್ಪ ಕರೀತಾರ, ಹೋಗೋ, ಗೇಮ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ. ಯಾಕೋ ಇಷ್ಟು ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಇದೆಯಾ ಫೋನಲ್ಲಿ? ನೀನ್ ಹೋಗಲ್ಲ, ಅಪ್ಪ ಕರೀತೈತ್ಲೇ. ಲಿಯೋನ್ ಈ ತರ ಮಾಡ್ಬೇಡ ಲಿಯೋನ್. ಹೋಗಲೇ ಲಿಯೋನ್ ಅಲ್ಲ, ಆಚೆ ಅಪ್ಪ ಕರೀತೈತೆ, ಹೋಗೋ. Day 2 morning 5 o'clock. ಲಿಯೋನ್ ಬರೋ, ಚರ್ಚಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬರೋಣ. ಚರ್ಚಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬರೋಣ. ಎಲ್ಲಿ? ಚರ್ಚಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬರೋಣ ಬರೋ. ಲಾಕ್ಡೌನ್ ಅಲ್ಲಿ ನಿಂಗೆ ಯಾವ ಚರ್ಚ್ ಇದೆ? ನನ್ನೇನು ಕಾಮಿಡಿ ಪೀಸ್ ಅನ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ಯಾ? ಲಾಕ್ಡೌನ್ ಆಗಿ ಚರ್ಚ್ ಆಯ್ತಾ? ನೀನೇ ಅನ್ನು ಏನು ಆನ್ಲೈನ್ ಸರ್ವಿಸ್ ಮಾಡ್ತವ್ರೆ, ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಫೋನ್ ಐತಿ, ಸುಮ್ಮನೆ ಹೋಗ್ಬಿಡು. ಬೆಳಗ್ಗೆ ನನ್ನ ಹೋಗು, ನೀನು ಹೋಗಿ ಆನ್ಲೈನ್ ಸರ್ವಿಸ್ ಅಟೆಂಡ್ ಮಾಡು, ನಾನು ಬರ್ತೀನಿ. ஏசப்பா எங்கள் தம்பிக்கு நல்லா அறிவி கொடுங்க ஏசப்பா.
Godwin. ಆನ್ಲೈನ್ ಸರ್ವಿಸ್ ಅಟೆಂಡ್ ಮಾಡ್ತಾನೆ. ಇವನೇನ ಮಾಡಬೇಕೆ, ನಮ್ಮನ್ನ ಗೇಮ್ ಆಡೋಕ್ಕೂ ಬಿಡಲ್ಲ. ಗಾಡಿ ಬೀಗ ಹಾಂ ಥ್ಯಾಂಕ್ಸ್. Day 3. Phone is pickpocketed. Godwin. ಗಾಡ್ವಿನ್ ಏನು ಮಾಡ್ತಿದ್ಯಾ? ಬೇರೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ? ಇಲ್ಲ ಯಾವಾಗ ಬೈಬಲ್ ಓದ್ತಾನೆ ಇರ್ತೀಯಲ್ಲ ಅಂತೇಳಿ. ನನಗೆ ಜಾಸ್ತಿ ಮಾತಾಡ್ತೀಯಾ? ನೀನೆಲ್ಲ ಮಾತು ಕೇಳ್ತೀಯ ನನಗೆ? ಹೌದು, ಸರಿ ಕೊಡು. ಇಲ್ಲ ಲಿಕ್ಕ ಕೇಳಿದ್ದು, ನೀ ಹತ್ರ ಫೋನ್ ಐತೆ ತಾನೆ? ಬಾನ ಇಬ್ಬರು ಗೇಮ್ ಆಡ. ನನ್ನ ಫೋನ್ ನೋಡಿದೆ ಗಾಡಿದಾಗ. ಗಡಿ ಫೋನ್ ಕಳ್ದೋಯ್ತು. ಇವಾಗ ಅಪ್ಪ ಬಂದರೆ ಏನಂತ್ಯ? ಅಪ್ಪ ಬಂದರೆ ಗಡೀನ್ ಹೊಡಿತದೋ. ಗಡೀನ್ ಪ್ಲೀಸು ಗಡೀನ್. ಅದಕ್ಕೆ ನಾನು ಅಂದೆ ತಾನೆ ಫೋನ್ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಜಾಸ್ತಿ ಬೇಡಲು, ನನ್ನ ಕಡೆ ಗಮನ ಕೊಡು ಅಂತ ಅಂದೆ ತಾನೆ. ನೀನು ಒಂದು ಮಾತು ಕೇಳಿದ್ಯಾ ನನ್ನ ಮಾತು? ಗಡೀನ್ ಇವಾಗ ನನ್ನ ಫೋನ್ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಹೆಂಗೋ? ನಿನ್ನ ಫೋನು ಯೂಸ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಅದು ಯಾವುದೋ ಡಬ್ಬ ಅದು. ಅದ್ರಾಗ ಬರೀ ಆನ್ಲೈನ್ ಸರ್ವಿಸ್ ಮಾಡ್ಬೋದು ಅಷ್ಟೇ. ನನ್ನ ಫೋನ್ ಇಲ್ಲ, ಇವಾಗ ಅಪ್ಪ ಬಂದರೆ ನಾನು ಏನನ್ನೋದು? ಗಡೀನ್ ಲೋನ್ ಅಲ್ಲೂ ಬೇಡಲು. ಸರಿ ಬಿಡು. ಸರಿ ಅಪ್ಪ ಬಂದರೆ ಮಾತಾಡೋಕನ ಬಿಡು. ಸರಿ ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾವು ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋಣ. ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದ್ರೆ ಏಸಪ್ಪ ಇದ್ದಾರೆ, ಸರಿನಾ? ಓಕೆನಾ? ಅಲ್ಲೂ ಬೇಡ, ನಾನು ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತೀನಿ, ಸರಿನಾ? இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுடா. நானும் கூட இனிமேல் ஆன்லைன் சர்வீஸ் பண்ணுறேன், உன் கூட பைபிள் படிக்கிறேன், மொபைலே வேணாம் கடுவேன். எனக்கு ப்ரேயரில் வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு கடுவேன். மொபைல் கிடச்சிடும், அப்பா எதுவும் சொல்ல மாட்டேன்னு. உனக்கு தேங்க்ஸ் கடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரும் மொபைல் அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க, லிமிட்டாக யூஸ் பண்ணுங்க, அவ்வளோ.
உள்ளது கத்திக்க நவபத என்னது ஆமாம் என் கீவே உள்ளது உனக்கு போறோம் வரி உன் கொராத்து அங்கத அது என் பெப்பராய்க்கிற நான் எமாவது அவளாங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வேஷம் தரித்து என்னுடைய உலக பிரகாரமா நடக்கிற ஒரு பிள்ளைங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழுகிற பிள்ளைங்க. ஆண்டவர் வந்துட்டு வசனத்தை கேட்டு கூட அவரை வந்துட்டு அவருடைய காரியங்களை விட்டு விலகிற இந்த காரியத்தை மணிப்பால் பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்கிட் மூலமா அவங்களுக்கு எல்லாருக்கும் காண்பிப்பாங்க. Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க ஒவ்வொருவரையும் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையில் கூட கர்த்தர் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி நாம் கண்களை மூடி வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விஷயம் கூட கர்த்தர் நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிக்கிற ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கடந்த வருடங்கள் முழுவதும் கர்த்தாவே எங்களை பாதுகாத்த கிருபைக்கா நல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த நாளோட கர்த்தாவே எங்களை ஒரு சில ஜனங்களாக கர்த்தாவே உங்கள் பிள்ளைகளை கர்த்தாவே ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி நீர் தெரிந்து கொண்டபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் செய்த எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ராஜா, வாய்களை திறந்து ஒரு விஷயம் கூட எல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். கரைப்படுத்தி வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். சொல்லுமா? வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். ஆமென். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்த ஒருவரையும் ஒரு விஷயம் கூட கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வரக்கூடிய வாரத்தில் கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை நம்முடைய ஆலயத்தில் ஒரு விசேஷ ஆராதனை நடக்கிறது. அந்த நாள் அரசு விடுமுறை என்று நான் நினைக்கிறேன். ஆமாம், அரசு விடுமுறை, காந்தி ஜெயந்தி. அன்னைக்கு சபை மக்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு வந்து கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். நேற்று தினத்துல கூட நான் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் எனக்குள்ள ஆழமான சத்தியத்தின் மூலமாக என்னோட வெளிப்பட்டார். அது அந்த நாளிலே நீங்கள் மாத்திரம் அல்லாமல் உங்கள் அடுத்து உள்ளவரையும் உங்கள் சகோதரிகளையும் உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறதையும் நீங்கள் அழைத்து வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அந்த நாள் ஒரு நியாயத்தீர்ப்பு நாளா இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் வருமானால் ஒரு ஆழமான சத்தியத்தை அன்று நாள் நான் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். இம்மட்டும் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தார். ஒரு விஷயம் கூட கர்த்தருடைய சமூகத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சு வேறு இருக்குது சொன்னாங்க, ஸ்பெஷல் ப்ரேயர் வேறு. சரி, பாஸ்டர் சொல்லியிருந்தாங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு. நம்மளும் கூப்பிட்டு வருவோம். நிறைய பேர் இன்னைக்கு ஆஃபில் தான் இருப்பாங்க. சரி, கூப்பிட்டு பார்க்கலாம். நம்ம பாரதிக்கு ஃபோன் பண்ணலாம், அவள் ரூமில் தான் இருக்கேன்னு சொன்னான். இவங்க வேற எப்போ பார்த்தாலும் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹலோ, பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
சிஸ்டர், சர்ச்சில் ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று இருக்குது, என் கூட கொஞ்சம் வரீங்களா? போயிட்டு வரலாம். உங்களுக்கும் வேலை இல்லை, அந்த பாஸ்டருக்கும் வேலை இல்லை. வாரம் வாரம் சர்ச்சில் தான் நாங்கள் வரோம். அதுவும் இல்லாமல் இந்த எப்பயாவது ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கிது, அதுலேயுமா என்னால் வர முடியாது சிஸ்டர். என் ஃப்ரெண்டோட எனக்கு சினிமா பார்க்க நான் போகணும், அவன் என் கூடவே இருந்தான், அவன் கூட நான் வரேன்னு சொல்லிட்டேன், என்னால் வர முடியாது சிஸ்டர். சிஸ்டர், அப்படி சொல்லாதீங்க சிஸ்டர். எவ்வளோ நாள் நம்ம வந்து உலகத்துக்காக வேஸ்ட் பண்ணுறோம். இன்னைக்கு ஒரு நாள் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த ஒரு நாள் நீங்கள் வந்து கடவுளுடைய சமூகத்தில் செலவிட்டு பாருங்க, அது உங்களுக்கு விசேஷ ஆசீர்வாதமாக இருக்கும் சிஸ்டர். சிஸ்டர், நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க சிஸ்டர், என்னால் வர முடியாது சிஸ்டர். அப்படி கேட்டாங்கன்னா நான் டியூட்டியில் இருக்கேன்னு சொல்லிவிடுங்க சிஸ்டர். சிஸ்டர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சிஸ்டர். சிஸ்டர், என்னால் வர முடியாது சிஸ்டர். சரி சிஸ்டர், பரவாயில்ல. ரூமில் தானே இருக்காங்க, ஏன் வரலன்னு சொன்னாங்க? ஒரு வேளை ஃபோன் பண்ணதுனால அப்படி சொல்கிறாங்களோ? சரி, நம்ம ரூமில் போய் பாரதி சிஸ்டரை கூப்பிட்டு பார்க்கலாம், ரஜிதா சிஸ்டரை கூப்பிட்டு பார்க்கலாம், அப்போ கண்டிப்பாக வருவாங்க. யாரா இது மேக்கப் பண்ண கூட விட மாட்டேங்கிறாங்க, வேற வேலையே இல்லை. யார் இவங்க? எப்போ பார்த்தாலும் தட்டிகிட்டே இருக்கிறாங்க. சரி, போய் தான் பார்ப்போம். சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சிஸ்டர், நல்லா இருக்கேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு. நீங்க சொன்னாலும் நான் சொல்லனாலும் எப்பவும் அழகுதான், இருந்தாலும் தேங்க்ஸ். சிஸ்டர், நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, சர்ச்சில் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு என் கூட கொஞ்சம் வரீங்களா? நம்ம போயிட்டு வருவோம். இல்லை சிஸ்டர், இன்னைக்கு என்னால் வர முடியாது, எனக்கு வேற மீட்டிங் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு ஃபேஷன் ஷோ இருக்குது. ஸோ அதுக்காக நான் பார்லர் போகணும், பாருங்க த்ரெட்டிங் பண்ணணும், ஹேர் கட் பண்ணணும், ஃபேஷியல் பண்ணணும், இவ்வளோ வேலைலாம் இருக்குது. இந்த ஒரு நாள் உங்கள் கூட வந்து நான் செலவு பண்ணிட்டேன்னா நான் என்ன மற்றவங்களுக்கு எப்படி நான் இன்னும் அழகாக காமிச்சிக்கிறது? அதனால் இன்றைக்கி வர முடியாது சிஸ்டர். சிஸ்டர், நம்ம அழகு எல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு சிஸ்டர், அது போதும் நம்மளுக்கு. நீங்கள் என் கூட வாங்க, உங்களுக்கு வெளி தோற்றம் மட்டும் இல்லை, உங்களுக்கு மனசளவுலேயே நீங்கள் ரொம்ப அழகாவீங்க. என் கூட வாங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், வாங்க. இல்லை சிஸ்டர், நான் ஒரு டைம் சொன்னேன்னா அவ்வளோதான், நான் வரல சிஸ்டர், சாரி. சரி சிஸ்டர். சரி, என்ன கேட்குறவங்கலாம் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஜாஸ்மின் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, அவள் கண்டிப்பாக வருவா. என் கூட அவனை கடைக்கு வந்திருந்தா, சாப்பிட போனோம், கண்டிப்பாக என் கூட வருவா. அவளை போய் கூப்பிட்டு பார்க்குறேன் நான். ஜாஸ்மின், ஜாஸ்மின். ஹாய் ஜெர்ஷா, வா வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்க ஜாஸ்மின், எப்படி இருக்க நீ? நல்லா இருக்க ஜெர்ஷா, நீ எப்படி இருக்க? இங்கே பாரு, காலையில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பிக் அப்டேட் பண்ணேன், ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணேன், இன்னும் கூட ஒரு லைக்கும் வரல, ஒரு கமெண்ட்ஸ் வரல. காலையிலேருந்து ஒரே டென்ஷன் ஜெர்ஷா எனக்கு. ஓ, நீ அந்த டென்ஷனில் இருக்கியா? ஃபுல் டென்ஷன் அதுவே. சரி, இந்த சர்ச்சில் நீ அன்னைக்கு என் கூட வந்திருந்தல்ல, பாஸ்டர் இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தார்ல, வா போயிட்டு வரலாம் நம்ம. இல்லை ஜெர்ஷா, நான் நேற்று வந்ததே எனக்கு போதும். அவங்க என்ன சொல்கிறாங்க, கையை தூக்கி ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க, கண்ணை மூட சொல்கிறாங்க, இது முக்காடு போட சொல்கிறாங்க. ஒரே போர் அடிக்குது ஜெர்ஷா. எனக்கெல்லாம் வந்து எப்படின்னா, இந்த இந்த ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி யூத்தா டீனேஜா அப்படியே ஜாலியாக மியூசிக் எல்லாம் போட்டு அந்த மாதிரி வர்ஷிப் பண்ணதான் எனக்கு பிடிக்கும். இது வந்து ரொம்ப போர் அடிக்குது ஜெர்ஷா, ப்ளீஸ் சாரி. அப்படிலாம் சொல்லாத ஜாஸ்மின், கடவுள் கேட்டால் ரொம்ப கஷ்டப்படுவார். நீ வந்து வெளி தோற்றமாக அவர் வந்து நீ அவரை ஆராதிக்கிறது அவர் விரும்பலை, நீ மனசளவில் எப்படி இருக்கியோ அது மட்டும் தான் அவர் பார்க்குறாரு. ஜெர்ஷா, எனக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகலை, சாரி, என்னால் வர முடியாது. சரி ஜாஸ்மின், பரவாயில்ல. சரி, ஹாஸ்டலில் எல்லாரையும் கூப்பிட்டோம், யாருமே வரல. சரி, பக்கத்தில் யாரையாவது கூப்பிட்டு பார்க்கலாம், நான் பேசினது கூட இல்லையே. சரி, பரவாயில்ல, போய் பேசி பார்க்கலாம். இமையா சிஸ்டர், இமையா சிஸ்டர், உள்ள வரலாமா? வாங்க சிஸ்டர். ஏன் ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்கு, அழுதுட்டு இருந்தீங்களா? ஆமாம் சிஸ்டர், எனக்கு வாழ்க்கையை வெறுத்தணும் போல இருக்கு சிஸ்டர். வாழ்க்கையை எனக்கு வாழ பிடிக்கல சிஸ்டர். எனக்கு ஒரே வீட்லேயும் யாரும் இல்லை, எனக்கு அம்மா இல்லை, அப்பாவும் இல்லை, எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லை சிஸ்டர். செத்தணும் போல இருக்கு சிஸ்டர். அப்படி சொல்லாதீங்க சிஸ்டர், உங்க மேல அன்பு காட்ட ஒருத்தர் இருக்காரு. அவர் எல்லாரையும் விட உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறார். நீங்க தாயின் கருவில உருவாக முன்னமே அவர் உங்களை அறிஞ்சிருக்கிறாரு. நீங்க என் கூட சர்ச்சுக்கு வாங்க, கடவுள் கண்டிப்பா உங்க கூட பேசுவாரு. நீங்க மனசுல என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ எல்லாத்தையும் அவர் எடுத்து போடுவாரு. என் கூட நீங்க கொஞ்சம் வாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம்.
கண்டிப்பாக சிஸ்டர். ஏசப்பா தான் உங்களை அனுப்பியிருக்காங்க போல். போன வாட்டி நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போனீங்க. அந்த போன சண்டேவே என்னை யாரோ டச் பண்ணாங்க அந்த ப்ரேயரில். நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக நான் உங்கள் கூட சர்ச்சுக்கு வரேன் சிஸ்டர். அது மட்டும் இல்லை சிஸ்டர், நான் கண்டிப்பாக என்னோட லீவ் இருந்தாலுமே கூட சர்ச்சு டைமில் நான் கண்டிப்பாக வரவே இல்லாமல் சொல்ல மாட்டேன் சிஸ்டர். கண்டிப்பாக நான் லீவ் அரேஞ்ச் பண்ணிட்டு வருவேன் சிஸ்டர். கண்டிப்பாக வரேன் சிஸ்டர். சரி சிஸ்டர். அஸ்வினி சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். என்ன ஆள் ரொம்ப வாடி போயிட்டீங்களே ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு, என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு உடம்பு சரியில்லை சிஸ்டர். மணிப்பாலில் போய் பார்த்ததுக்கு டிபி இருக்குன்னு சொல்லிட்டாங்க சிஸ்டர். இப்போ உடம்பு ரொம்ப முடியலைங்க சிஸ்டர். லட்சக்கணக்கில் மணிப்பாலில் செலவு பண்ணிட்டாங்க சிஸ்டர். ஒரு மாற்றமும் என் சரீரத்தில் காணப்படலைங்க சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர், எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கேன். நீங்கள் சரி, நான் ஒன்று சொல்கிறேன். இந்த எல்லாம் டாக்டர்ஸை காட்டிலும் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கூப்பிட்டு போனால் நீங்கள் கண்டிப்பாக குணமாவீங்க. என் கூட வரீங்களா? நான் கூப்பிட்டு போகிறேன். நான் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு வந்துட்டேங்க சிஸ்டர். லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டேங்க சிஸ்டர். எனக்குள்ளே எந்த ஒரு மாற்றமும் எனக்கு கிடைக்கலைங்க சிஸ்டர். உங்களை விட எத்தனையோ வருஷமாக வியாதிப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அவர் சுகம் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கும் சுகம் கிடைக்கும். என் கூட வாங்க, கண்டிப்பாக அவர் உங்களை தொடுவார். உங்கள் எல்லா பலவீனங்களும் உங்கள்கிட்ட இருந்து மாறும். சரிங்க சிஸ்டர், நான் கண்டிப்பாக வரேங்க சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இங்கே போகலாமா? இவங்க சர்ச்சுக்கு வருவாங்களா? அவங்க வேற சர்ச்சுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லையே, எப்படி ஏற்றுக்குவாங்க? அந்த அங்கிள் இருந்தால் வேற இப்போ நம்மள்கிட்ட திட்டி வெளியே அனுப்பிடுவார். என்ன பண்ணலாம்? சரி பார்க்கலாம், போவோம். ரபியாக்கா, ரபியாக்கா ஆறு நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளே வந்தது. பிரைஸ்லாட்க்கா. மாலிக்கு சலாம். அக்கா எப்படி இருக்கீங்க? உடம்புக்கெல்லாம் நம்ம நல்லா இருக்கோம். சரிக்கா, நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு ஏதோ ஸ்கேன் பண்ணதில் ஏதோ குழந்தைக்கு ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்களாம். உங்களுக்கு அழாதீங்கக்கா, ஒன்றும் இல்லை. சரி கவலைப்படாதீங்க, எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார். கொடுத்த கடவுள் அவருக்கு தான் எல்லாமே தெரியும். அதை எடுக்க யாராலையும் மனுஷங்களால முடியாதுக்கா. நீங்கள் என் கூட சர்ச்சுக்கு வாங்க, கடவுள் உங்களோட பேசுவார். சர்ச்சுக்கு நீங்கள் என் கூட வாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய டாக்டர் நம்ம பார்த்தோம். நம்ம ஹஸ்பண்டு இங்கே இருக்காங்க. நம்ம போய் நிறைய ட்ரீட்மெண்ட்டும் நம்ம எடுத்தோம். அப்போ டாக்டருங்க ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி போய். சரி கவலைப்படாதீங்கக்கா. என் கூட இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சின்ன மாற்று தெரிஞ்சால் கூட நீ என் கூட வந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க, நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். நம்ம ஹஸ்பண்டு டெரர் போல. நம்ம ஹஸ்பண்டு சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. நான் எப்படி சர்ச்சுக்கு வர்றது? வேற எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு என் கூட வாங்கக்கா. இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படியாவது அவங்க என்ன வேலை இருந்தாலும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு என் கூட இன்னைக்கு வர பாருங்கக்கா. நம்ம ஹஸ்பண்டை ஏமாற்ற முடியாது. என்ன பண்ணுறது? நம்ம ஹஸ்பண்ட் எப்போவோ அவருக்கும் ஃபீல் இருக்கு. ஆனால் நம்ம அளவு நிறைய டைம் ப்ரேயர் பண்ணின்னு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளமே டாக்டர் நம்மக்கிட்ட சொல்லியாச்சு. என்ன பண்ணுறது நமக்கு தெரியல. சிஸ்டர், நிஜமாக நான் ரொம்ப உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். நம்மளெல்லாம் இல்லை, நீங்கள் விரும்புகிற ஆண்டவர் இங்கே எங்கள் வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட பேசி நாளைக்கு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் சிஸ்டர். சரி கண்டிப்பாக வாங்க சிஸ்டர், ட்ரை பண்ணுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்துட்டு ஆலயத்துக்கு வந்த அந்த 3 பிள்ளைங்களையும் தருணம் கிடைச்சு ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டிய காரியங்கள், அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தருணமோ அந்த ஒரு ஸ்லாக்கியமோ அவங்களுக்கு கிடைச்சு, ஒருத்தர் வந்துட்டு தன்னுடைய அழகுக்காக அந்த டைமை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவருடைய ஆலயத்தை வந்துட்டு வேண்டான்னு ஒதுக்குனாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாங்க,
எனக்கு வந்துட்டு அந்த கரெக்ட் டைம் கிடைச்சு கூட எனக்கு ஆலயம் வேணாம், எனக்கு உலக பிரகாரமான காரியம் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய ஆலயத்தை உதாசீனப்படுத்தினாங்க. இன்னொருத்தவங்க என்ன இது வரனாலும் என்னுடைய வர்ஷிப், என்னுடைய ஆராதனை எப்படி இருக்கணும், மனுஷருங்க பிரியப்படுற ஆராதனை இருக்கணும், கர்த்தர் பிரியப்படுற ஆராதனையில அவங்க வந்துட்டு கலந்து கொள்ள அவங்க விருப்பம் இல்லை. இந்த 3 பேருக்கோ ஆண்டவரையே பற்றி தெரியாம இருக்கிற அந்த 3 பேருக்கோ இப்ப ஞாயிற்றுப்பு நாள் சடுதியா வரப்போது. அந்த நாள்ல கர்த்தர் ஒவ்வொருத்தவங்களோட கூட கர்த்தர் பேச போறாரு. அது மட்டும் இல்ல, இப்ப ஆண்டவரை பற்றி அறியாத இருக்கிற அந்த 3 பேரு இப்ப ஆலயத்துக்கு போக போறாங்க. அவங்களோட கூட கர்த்தர் நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் உலாவ போறாரு. நாங்க 3 பேர் சர்ச்ல Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விசுகளை நான் வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்தில் சொன்ன பிரகாரமாக இன்று சில ஆத்துமாக்கள் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு விசை கூட நாம் அவர்களுக்கு வேண்டி உள்ளத்தின் ஆழ்த்து நாம் செபிக்க போகிறேன். எல்லா கண்களை மூடி ஒரு விசை கூட ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். பரத்திலிருந்து இறங்கி வருகிற நல்ல தெய்வமே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமது சமூகத்தில் சபைக்கென்று கர்த்தாவே நீர் கொண்டு வந்த உமது ஆத்துமாக்களுக்காக நன்றி செலுத்தியிருந்தோம் ராஜா. உமை நன்றியோ இருதயத்தோடு ஆராதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் கர்த்தாவே ஆவியானவர் கர்த்தாவே எங்கள் மத்தியில் இறங்கி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே ஒரு சகோதரி கர்த்தரை காண்பிக்கிறார். மகளே கர்த்தாவே, நீ கைவிட்ட சூழ்நிலையிலே இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறாய். நான் இருக்கிறது மறுத்துவிடலாம் என்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் இந்த இடத்துல வந்திருக்கிறாள். ஆனாலும் மகளே பயப்படாதே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது சாகினுடைய சாவை கர்த்தர் விரும்புவதில்லை. ஆகவே மனம் திரும்புங்கள். நீர் இந்த நாளை நீர் மனம் திரும்பி நீ கர்த்தருக்கு என்று உண்மையோடு ஒப்புக் கொடுத்தால் உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை கட்டளை தருவார். மகளே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஏசப்பா, நான் ரொம்ப வேதனையில் இருந்தேன் ஏசப்பா. நீங்கள் தான் எங்ககிட்ட பேசுகிறீங்க தகப்பனே. என்னை இவ்வளோ தூரமாக கூட்டிகிட்டு வந்து சர்ச்சில் நிற்க வச்சு உங்களுடைய பரிசுத்தத்தில் தான் எங்கள் நிற்க வச்சு நான் ஆராதிக்க தந்ததுக்காக உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இனிமேல் நான் யாருக்காக ஃபீல் பண்ண மாட்டேன்ப்பா. நீங்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதுக்காக ஃபீல் பண்ண மாட்டேன். நீங்கள் என் கூடவே இருங்கப்பா. என்னை போல் இவ்வளோ பேர் யாருமே இல்லாமல் போயிட்டுருக்காங்க. அவங்க கூட இருந்து நீங்கள் பேசுங்கப்பா. அவங்களுக்கு சந்தேகம் தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு விசை கோரும் சமத்தை நோக்கி பார்க்கும் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு இருதயத்தோடு ஆராதிக்கிற தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் கர்த்தாவே உமது சமூகத்தில் ஒரு சகோதரி கர்த்தாவே தன்னுடைய வியாதி நிமித்தமாக, இந்த வியாதி யாரால் குணப்படுத்த முடியும்? எங்கு சென்றாலும் அநேக பணங்கள் தான் வீணாய் போகிறது. என்னோட வாழ்க்கையில் ஒரு சுகம் இல்லை, என்னோட வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, என்னுடைய ஜீவன் இப்படி என்னோட பிரிந்து போகும் என்று ஏக்கத்தோடு தலை கொண்டு சகோதரி கர்த்தராய் ஆண்டவர் வசனத்தை கொடுக்கிறார். மகளே, எகிப்திற்கு வரப்பட்ட வியாதி ஒன்றையும் உன்னை அணுகுவதில்லை என்று சொன்ன பிரகாரம் இந்த நாளிலே ஏசப்பா அந்த மகளுக்கு உன்னுடைய வியாதியெல்லாம் நீங்கிட்டு ஏசப்பா. கர்த்தர் தாமே வியாதி நீக்கி போவார். மகளே, நீ விசுவாசத்தோடு நீ கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணு மகளே. கர்த்தர் பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தி கட்டளை எடுத்து வருவார். மகளே ஆமென். கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு விசை கூட தாழ்த்திருந்தோப்பனே அநேக அற்புதத்தையும் மனுஷிகத்தையும் செய்கிற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரம் கர்த்தாவே. நாங்கள் ஆராதிக்கின்றது நீர் பேசும் தெய்வம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்மை அறியாத ஒரு சகோதரி நம்மளை ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்தியிருந்தோப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பண்டவரே, அந்த மகளுக்கு புத்திரவாக்கி வரதை கட்டளை தந்தோம். அவருடைய பிரசவ வேலையிலே கர்த்தாவே நீர் கர்த்தாவே மகளுக்கு ஒரு அதிசயத்தை கற்பனை தாழ்வு தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். டாக்டரால் கைவிடப்பட்டிருக்கலாம் கர்த்தாவே, உற்றார் உறவினர் கைவிடப்பட்டிருக்கிறார். ஆனால் மகள் கர்த்தாவே உம்மை விசுவாசித்து உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டு உமது ஆலயத்துக்கு வந்திருக்க அந்த மகளை என் தேவனாய் கர்த்தர் அந்த கர்ப்பத்தின் கனி தேவன் தாமே ஆசீர்வதித்து தரும்படி அந்த மகள் விசுவாசத்தோடு செபித்தாள். கர்த்தர் அந்த காரியத்தை நடத்துவார். மகளை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். உங்களை எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்த பாஸ்டரோட என்னோடு கூட பேசுனீங்க. உங்களை எப்படி கூப்பிடணும் எனக்கு தெரியல. அப்பான்னு கூப்பிடணுமா அம்மான்னு கூப்பிடணுமா எனக்கு தெரியல. எத்தனை டாக்டர் கிட்ட போயிருக்கிறேன். எனக்கு அந்த பாஸ்டர் மூலமா எனக்கு சுகத்தை கொடுத்தீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.
இப்ப கர்த்தருடைய வருகை வரப்போது. கைவிடப்பட்ட 3 சகோதரிகளும் ஆண்டவரை பத்தி தெரியாத இருக்கிற அந்த சகோதரிகளும் முந்தினோர் பிந்தினோர் ஆனாங்க, பிந்தினோர் முந்தினோர் ஆனாங்கன்னு சொல்றபடி இன்னைக்கு ஒவ்வொருத்தரை குறித்து கர்த்தருடைய வசனம் பரலோகத்திலிருந்து இப்பொழுது நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவருடைய வார்த்தை இப்பொழுது வரப்போகிறது. ஜெனிஷா, நீ அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொண்டு வந்தாய். வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 11:30, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். மகளே, நீ அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொண்டது நிமித்தம் நீ பரலோக ராஜ்யத்துக்கு நியாய தீர்ப்பு நாளிலே நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். ஏசப்பா உமக்கு நன்றி. இமையா, நீ கர்த்தருடைய கட்டளைகளில் ஒன்றையும் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. உபாகமம் 26:13 வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது. நீ கர்த்தருடைய கட்டளைகளில் ஒன்று மீறாமல் நடந்தபடியால் நீயும் கர்த்தருடைய வருகைக்கென்று நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ரஞ்சிதா, நீதிமொழிகள் 31:30 பிரகாரம் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாய். நீ உலக பிரகாரமான காரியத்துக்கு நீ இடம் கொடுத்தபடியால் நீ கர்த்தருடைய வருகைக்கு நீ கைவிடப்படுவாய். மகளே, கடவுளே ஏசப்பா, நான் உலக பிரகாரமாக நடந்து கர்த்தாவே இந்த நாளில் நான் எடுத்துக்கொள்ளப்படாமல் நான் போயிட்டேன் ஏசப்பா. நான் மனுஷர்களை பிரியப்படுத்தணும்னு நினச்சிட்டு கர்த்தாவே உலக பிரகாரமாக என்னோட சரீரத்தை நான் ஆண்டவரே நான் சுத்தப்படுத்தினேன். ஆனால் என்னோட இருதயத்தில் சுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை ஆண்டவரே. இன்றைய நாளில் நான் கைவிடப்பட்டு நிற்கிறேன் ஏசப்பா, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. பாரதி, நீ தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயிருந்தாய். 1 தீமோத்தேயு 5:6 பிரகாரமாய் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். நீ சுகபோகமாய் வாழ்க்கையை நீ வாழ்ந்தாய். கர்த்தருக்கு இடம் கொடுக்காம போனபடியால் நீயும் கர்த்தருடைய வருகைக்கு கைவிடப்படுவாய். மகளே, ஐயோ, நான் கர்த்தரால் கைவிடப்பட்டேனே. உலகத்திற்குரிய காரியங்களை நான் ஈடுபட்டு ஏசப்பாவை நான் விட்டுவிட்டேனே. கர்த்தரால் நான் கைவிடப்பட்டேனே. ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க. ஜாஸ்மின், யாக்கோபு 4:4 பிரகாரமாய் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா? நீயும் உலகத்திற்கு செவி கொடுத்து தேவனை பின்பற்றி வராதபடியால் நீயும் கர்த்தருடைய வருகைக்கு கைவிடப்படுவாய். மகளே, ஐயோ கர்த்தாவே இயேசுவே, மனுஷரீகரமா ஆராதிக்கிற ஆராதனையை நான் லைக் பண்ணி இசப்பா உங்களை மனப்பூர்வமாக எப்படி ஆராதிக்கணும்னு தெரியாமல் ஆண்டவரே இசப்பா நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. இசப்பா கைவிடப்பட்டவளா ஆண்டவரே. இசப்பா நான் இப்போ நிற்கிறேன் ஆண்டவரே. அஸ்வினி, உன் நோய்களை கர்த்தர் குணமாக்கி தந்தார். நீ கர்த்தர் மேல் விசுவாசமாய் இருந்தபடியால், கர்த்தரை உன்னை உறுதியாய் பற்றி கொண்டபடியால் என் வசனத்தை அனுப்பி உன் நோய்களால் குணமாக்கும் வசன பிரகாரமாக நீ கர்த்தருக்கு உண்மையாய் செய்து கொடுத்தபடியால் நீ கர்த்தருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாய். மகளே, கர்த்தாவே உமக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஒரு நாடகத்துல நம்ம தெரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களாங்க? தருணம் கிடைச்சு கூட ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம உதாசனப்படுத்தணும். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு காரியம் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த நேரத்தை கூட கர்த்தருக்கு கொடுக்காம நம்ம என்ன பண்ணோம்? உலக பிரகாரமான காரியங்களுக்கு, தன்னுடைய அழகு காரியங்களுக்கு, தன்னை மகிமையா நினைக்கணும், தன்னை பெருமையா நினைக்கணும்ன்றதுக்காக உண்மையா இருக்கிற தேவ நாமத்தை நம்ம தூஷிக்கிறவங்களா காணப்பட்டோம். ஆலயத்தை வெறுக்கிறவங்களா காணப்பட்டோம். ஆலயத்துல கர்த்தரை நம்ம வேதனைப்படுத்தணும், துக்கப்படுத்தணும். நமக்காக வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் ரட்சகர் ஆனார் என்று வேதம் சொல்லுது. அப்படி வஞ்சனை செய்ய மாட்டாங்கன்னு நினைச்ச அவருடைய நம்பிக்கைய இவ்வளவா என்னை விட்டு மாயை பின்பற்றி போகிறதுக்கு என்னிடத்துல எந்த அநியாயத்தை கண்டீர்கள் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு. ஆகையினால ஏசப்பா இந்த வேளையில இந்த ஸ்கிட் மூலமா இங்க வந்திருக்கிற ஒரு குடும்பமா இருக்கிறவங்க யாவருக்கும் ஏசப்பா எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தருணம் கிடைக்கும் பொழுதும் ஆலயத்தை தேடணும். தருணம் இல்லாம இருந்தா கூட நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய நேரங்களை ஒதுக்கி ஆலயத்துக்கு வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லமையில கர்த்தருக்கு
பிரியமா உகந்த பாத்திரமா அவருக்கே சாட்சியுள்ள ஒரு குடும்பமாய் சியோனிலே நானும் என்னுடைய பிள்ளைகளும் சாட்சியா இருக்கிறோம் என்ற அந்த வசனத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய எதிர்பார்ப்பு கிரியை நம்முடைய எல்லா காரியமும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். கூடுமான வரைக்கும் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தணுமே ஒழிய நம்முடைய காரியங்களின் மூலமா ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்த கூடாது. இதோட கன்க்ளூஷன் அப்பா சொல்லுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு நல்ல ஸ்கிரிப்டை நீங்க பார்த்தீங்க. இது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, லூக்கா 19:42 அவர் கடைசி நாளில் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். உனக்கு கிடைத்த இந்த சமாதான நாளிலாகிலும் உன் சமாதானத்தை ஏற்றல் செய்த நலமாய் இருக்கும் என்று சொன்னார். 2 கொரிந்தியர் 6:1-2 பிரகாரமாய் இதுவே அனுக்கிற காலம், இதுவே ரட்சணை காலம், அனுக்கிற கர்த்தர் உதவி செய்கிறான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு கிடைத்த நாளிலே நாம் தேவன் நமக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடாதபடி இந்த சமயத்துக்கு ஏற்ற வண்ணமாய் கர்த்தருக்குள்ளே பிரியமாய் நடந்து கர்த்தர் வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த டிராமா நீங்க பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் கைவிடப்பட்ட 3 சகோதரிகள், அவங்க நடிக்குமே எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த கேரக்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ஆனால் கர்த்தர் பல வகை நம்மளோட பேசுவார். அல்லேலூயா. ஆகவே தேவனுக்கு இந்த விட வேண்டிய காரியங்களை விட்டு விட்டு கர்த்தருக்காய் பற்றிக்கொள்ள காரியங்களை பற்றி கொண்டு இன்னும் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் வரியில எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். வேதம் சொல்லி தாமதிக்கிறார் எண்ணுகிறபடி அவர் வருகைக்கு தாமதம் வராமல் இன்னும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாரும் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்ம கொடுத்த நாளிலே நீங்க ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த டிராமாவை பார்த்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், இதுவரைக்கும் மனம் திரும்பாமல் இருப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம். அவரை ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு ராஜ்யத்துக்கு உங்களை வைத்து அதை அழைத்து போவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. டிராமா பண்ண ஒவ்வொரு கர்த்தர் நாமத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டே கர்த்தர் மீண்டும் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்னைக்கு நானும் சண்டை போற ஒரு பட்டிமன்றத்தோட பேர் அந்த தலைப்பு தேவனை தொழுது கொள்வர்கள் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டுமா, உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டுமா? இதுதான் அந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு. கலை கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்து வராங்க. அதுக்கு முன்ன கொஞ்சம் கலைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த பட்டிமன்றத்தை பேசுறதுக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காகவும் அப்பாவுக்காகவும் நான் நன்றி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம கலை என்னத்தை பத்தி பேச போறாங்கன்னா, உண்மையோடு ஆராதிக்கணும்னு பேசுறாங்க. நான் ஆவியோடு ஆராதிக்கணும்னு பேசுறேன். இதுல என்ன வித்தியாசம்னா, அப்பா நிறைய வசனங்களை சொன்னாரு. எனக்கு கலை பேச போறது கூரை இல்லாத வீடை பத்தி, நான் பேச போறது கூரையை பத்தி. இவ்வளவுதான் இதுக்கான வித்தியாசம். ஸோ கூரை ஒரு வீட்டுக்கு எவ்வளவு முக்கியமோ அப்படிதான் கிறிஸ்துவரோட ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும் ஆவியின் அபிஷேகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஆவியின் அபிஷேகம் இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது உண்மைங்கிறது ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னாலாம் சொல்லல. ஆனா உண்மைகள் ரொம்ப நாள் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தாது. ஆவியின் அபிஷேகம் இருந்தா மட்டும்தான் நம்ம அதுல நடந்து போக முடியும், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வைராகியமா இருக்க முடியும். அது இல்லாம நம்ம ஆவியானவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் அது ஆவியின் அபிஷேகம் கண்டிப்பா வேணும். நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பட்டிமன்றம். யோவான் 4:24 வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவளை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சோ தேவன் யாரா இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அப்ப நம்ம யாரு தொழுது கொள்ளணும்? தேவனை தொழுது கொள்ளும் போது எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடு தொழுது கொள்ளணும். அதுதான் உண்மையோடு பத்தி கலை பேசுவாங்க. இப்ப ஏன் இந்த வசனத்தை ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்குது. ஆதியாகமம் 1:1 வாசிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் உண்மையுள்ள தேவன் தான், ஆனாலும் ஆதி முதலாய் அவர் எப்படிப்பட்டவராய் அறியப்பட்டார் அப்படின்னா ஆதியாகமம் 1:1 வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது.
ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஆழத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ இந்த வானம் பூமி இது எல்லாமே உருவாகிறதுக்கு முன்னாடியே தேவ ஆவியானவர் இருந்தார். அந்த ஆவியானவரை நம்ம தொழுது கொள்ளும் போது எப்படி இருக்கணும்? ஆவியின் அபிஷேகத்தோடு தொழுது கொள்ளுகிறது தான் அவருக்கு பிரியமான ஒரு காரியம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து ஒரு சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். அது என்னன்னா, சவுல் ராஜா வந்து ஒரு யுத்தத்துக்கு போறார். அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு ஆராதனை பண்ணணும், அங்க ஒரு வந்து பலி செலுத்தணும். அதுக்காக சாமுவேலுக்காக அவர் காத்திருக்கணும். 7 நாள் காத்திருக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பொறுமை இல்லாததுனால என்ன பண்றாருன்னா, அவரே பலி செலுத்திடுறாரு. இது வந்து அவர் சவுல் செஞ்ச முதலாவது தப்பு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த யுத்தத்துக்கு போய் திரும்பி வரும்போது அங்க இருந்து எந்த பொருளையும் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தரால எச்சரிக்கப்படுத்தப்பட்டோம். அங்க இருந்து சில பொருட்கள் என்னன்னா, ஆடு மாடுகளை கொண்டு வர்றாரு. அவர் கொண்டு வந்தது தேவனுக்காக தான். தேவனுக்கு வந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்துறதுக்காக தான் கொண்டு வந்தார். ஆனாலும் அது வந்து தேவனுக்கு பிரியமில்லை. என்னன்னா, அவர் அங்க உண்மையா இல்லை. ஏன் உண்மையா இல்லைன்னா, அவரால் ஆவியின் அபிஷேகத்துல கர்த்தருடைய ஆவி அவரிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுனால அவரால் உண்மையோட இருக்க முடியல. அதனால என்னாச்சு, கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு நீங்கிட்டாரு. கர்த்தரால் ஏவப்பட்ட ஒரு வேறு ஆவி அவர் பிடித்து கொண்டது. அப்ப அந்த வேறு ஆவி பிடித்து கொள்ளும் போதெல்லாம் அவருக்கு ஒரு விடுதலை தேவைப்பட்டதல்ல. அப்ப அந்த விடுதலை கொடுத்ததுக்கு கர்த்தர் யாரை ஏற்படுத்தினார்? தாவீதை ஏற்படுத்தினார். தாவீது மேல யார் இருந்தது? தேவ ஆவியானவர் இருந்ததுனால சவுல் வந்து எப்பெல்லாம் அந்த ஆவினால ஏவப்பட்டு கஷ்டப்படுத்தப்படுறாரோ அப்பெல்லாம் வந்து தாவீது அந்த சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்குவார். அப்புறம் வாசிக்கும் போதுதான் அந்த ஆவி அவரோட நீங்கிச்சு. இந்த சம்பவத்துல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, சவுல் உண்மையாவும் இல்ல, கர்த்தர் தமக்கு கொடுத்த ஆவிக்கு முதல்ல அவர் உண்மையா இல்ல. அதனால கர்த்தர் வந்து சவுல் விட்டு நீங்கி போயிட்டார். அதனால நமக்கு என்ன இதுல இருந்து தெரியுது? நம்ம ஆவியோடு ஆராதிக்கும் போதுதான் தேவனுக்கு பிரியமா நம்மளால இருக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை கலைதான் வாசிக்கணும். 1 ராஜாக்கள் 2:9. ஆகிலும் 1 ராஜாக்கள் 2:9மா? அதுவா? இல்ல எலியா எலிசா பத்தி வரும். சரி, 2 ராஜாக்களா? சாரி, நான் தவறா குறிச்சிட்டு இருக்கிறேன், படிக்கல. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, ஆமென். கலை பதில் கிடைச்சிச்சா? கலை ஓகே. இல்ல என்ன விஷயம்னா, எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்பட போறார். எலிசா அவர் கூட இருக்கிற உண்மையான ஒரு ஊழியக்காரன் தான். அவர்கிட்ட உண்மை இல்லையா? இப்ப எலிசா வந்து நம்ம உண்மையா இருக்க முடியாது அப்படின்னு யோசிக்காம, ஏன் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது ஆவியை கேட்கிறார். ஆவியின் வரம் வந்து எனக்கு ரெட்டிப்பா வேணும்னு கேட்கிறாருன்னா, இந்த ஆவியின் வரம் இருந்தால்தான் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை தான் உண்மையா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்பினார். உண்மை மட்டுமே எனக்கு ஒரு ஊழியத்தையோ இல்ல கர்த்தர் கொடுத்த அந்த செயலையோ செய்ய எனக்கு வந்து பயன்படாது. அதன் கூட ஆவியின் வரங்கள் எனக்கு வேண்டும். ஆவியின் வரங்கள் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து எலியா விட்டு போகிற அந்த ஊழியத்தை தொடர்ந்து நான் செய்ய முடியும். இந்த ஆவியின் அபிஷேகம் இல்லாததுனால தாங்க கேயாசி வந்து வழி மாறி போயிட்டார். அவரோ உண்மையா தான் இருந்தார், தன் எஜமானனுக்கு உண்மையா தான் இருந்தார். ஆனால் ஆவியின் அபிஷேகம் அவளால் இல்லாததுனால்தான் அவர் வந்து வழி மாறி போயிட்டார். யோபு 34:33 வாசிக்கும் போது, சர்வ வல்லவர் நம்மை உண்டாக்கினார், அவருடைய
நமக்கு சுவாசத்தை கொடுத்தது ஆவியானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்குது. அப்போ நமக்கு ஆவியை கொடுத்த தேவனை நம்ம எப்படி ஆராதிக்கணும்? ஆவியோடு தான் ஆராதிக்கணும். உண்மைங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல அதை வந்து தக்க வச்சுக்கிறது யாருமே ரொம்ப கஷ்டம். எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும், எவ்வளவுதான் அந்த உண்மையில நம்ம நிலைச்சிருந்தாலும், ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம தவறி போறதுக்கு எல்லா விதமான சாத்தியக்கூறங்களும் இருக்கு. ஆனா ஆவியானவர் நம்மளை நிறைச்சி நம்மளை வழி நடத்தும் போது அதுல இருந்து நம்ம தவறி போறதுக்கு எந்த சாத்தியமே இல்லை. ஏன்னா ஆவியானவர் நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காமிக்கிறார், நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு போதிக்கிறார். அதனால கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் போது வந்து ஆவியோடு தான் ஆராதிக்கணும். சகரியா 6:4 நம்ம வாசிக்கும் போது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, அப்ப தேவனுடைய ஆவியினாலே ஆகும் அப்படின்னு எழுதியிருக்காது. என்ன ஆகும்? இப்ப உண்மையா இருக்கிறது வந்து நமக்கு ஒரு பலன். ஒரு இண்டிவிஜுவலுக்குன்னு பாத்தீங்கன்னா உண்மையா இருக்கிறது அவனுக்குரிய பலன். ஆனா அந்த பலத்தினால ஆகாதுன்னு தான் இங்க எழுதப்பட்டிருக்கு. ஏன் ஆகாது? நம்மளால எல்லாத்தையும் எல்லா நேரத்துல அந்த பலத்தோட இருக்க முடியாது. நம்ம பலவீனப்படுத்துகிற காரியங்கள் நிறைய இருக்கும். அதனால பலத்தினால நம்மளால முடியவே முடியாது. தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் இருந்தா மட்டும்தான் நம்மளால முடியும். அடுத்ததா நம்ம பார்க்கும்பொழுது யோவான் 3:5-6 வாசிக்கும் போது தேவனுடைய ராஜ்யம், அங்க ஒரு இது இருக்கு, தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க வேணும்னா அதுக்கு ஆவியின் அபிஷேகம் கண்டிப்பா வேணுமே வேணும். ஒருவன் சாட்சியா வாழணும்னாலும் அதுக்கு ஆவியின் அபிஷேகம் இல்லாம ஒருத்தருடைய சாட்சி வாழ முடியாது. அதுக்கு சிறந்த உதாரணம் சொல்ல பார்த்தா அனனியா இவன் சப்பிரா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க? எல்லாரும் கூட உண்மையா தான் இருந்தாங்க, ஊழியம் செய்வங்க கூட உண்மையா தான் இருந்தாங்க, ஆராதனை பண்ணாங்க, ஐக்கியத்துல இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. ஆனா அவங்க கடைசியில என்ன பண்ணிட்டாங்க? பொய் சொல்லிட்டாங்க. ஏன் சொன்னாங்க? கர்த்தருடைய ஆவியானவர் அவளை சரியா வழி நடத்தல. அந்த வழி நடத்துதல் இல்லாத இடத்துலதான் தவறி போறதுக்கு எல்லா சாத்தியக்கூறங்களும் இருக்குது. அடுத்ததா வந்து அப்போஸ்தலர் 2:17 நம்ம வாசித்தோம்னா தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவதற்கு கூட ஆவியானவரின் அபிஷேகம் வேணும். இதெல்லாம் என்ன? ஒரு சாட்சியா வாழுறது, தீர்க்க தரிசனம் சொல்றது, இதெல்லாம் வந்து ஆவியின் வரங்கள். இவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஆவியோட நம்ம அவரை தொழுது கொள்ளும் போதுதான் ஆவியுள்ள ஆராதனை தான் உண்மையான ஆராதனை. ஆவியோடு தொழுது கொள்ளும் போதுதான் நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்மளால உணர முடியும். ஆவி இல்லாம நம்ம உண்மையா தான் இருக்கிறோம்னா உண்மை ஓரளவுக்கு மேல நம்மளால தாங்கி பிடிக்க முடியாது. சரிங்களா? அடுத்தது அப்போஸ்தலர் 4:31 வாசிக்கும் போது தேவ வசனம் சொல்லுது ஆவியின் அபிஷேகம் கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். ஏன்னா நம்ம பலவீனமான பாண்டங்கள், பலவீனம் இல்லாத பலத்தோட, நம்ம சொந்த பலத்தோட வந்து நம்மளால போராடவே முடியாது. ரோமர் 8:9 வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியில் நம்ம இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவர்கள் தான் கிறிஸ்துவுடையவர்கள். அப்படி கிறிஸ்துவுடைய ஆவியை உடையவர்கள் இல்லாதவர்கள் கிறிஸ்துவல் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. கடைசியா நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 3:17 ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையே உண்டது. நம்ம எதுக்கு ஆராதிக்கிறோம் தேவனை? நமக்கு எதுக்கு தொழுது கொடுக்கிறோம்? நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாறணும், நமக்கு இருக்கிற வேதனைகள் மாறணும், நமக்கு இருக்கிற வியாதிகள் மாறணும், இது எல்லாத்துக்கும் தானே ஆராதிக்கிறோம். அப்ப நம்ம உண்மையா மட்டும் இருந்தாலும் அந்த ஆராதனை முழுமை அடையாது. அது இல்லாத நம்ம ஆவியின் வரங்கள், ஆவியின் கரிகள், இது எல்லாத்தையும் பெற்று கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் போதுதான் நமக்கு மெய்யான விடுதலை உண்டுன்னு சொல்லிட்டு மத்தேயு 25:2-9 ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா 10 கன்னிகைகள் வந்து மணவாட்டிகள் வந்து மணவாளனை ரிசீவ் பண்றதுக்காக தீவட்டிகளை எடுத்து கொண்டு போறாங்க. அதுல 10 பேர்ல 5 பேர் எண்ணெய் எடுத்து போறாங்க, 5 பேர் எண்ணெய் இல்லாம போறாங்க. ஆனா போன 10 பேரும் உண்மை உள்ளவங்க தான். ஆனா அந்த 5 எண்ணெய் இருக்கிறவங்க என்னன்னா அந்த எண்ணெய் வந்து எப்பவுமே ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க தான் கடைசியில் என்ன பண்ணாங்க? மணவாளன் வரும்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. அந்த ஆவியின் அபிஷேகம் இல்லாதவங்க கைவிடப்பட்டுட்டாங்க. அப்ப கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு, இந்த உலகத்தில் கூட நம்ம வாழ்றதுக்கு, நம்ம தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தோட நம்ம தொழுது கொள்ளும் போதுதான் நமக்கு அந்த உண்மையான விடுதலையும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையுமா இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அக்கா, நிறைய விஷயங்களை எனக்கு நீங்க இந்த வேலையில கற்றுக் கொடுத்தீங்க. சோ நான் சொல்றேன். முதலாவது அவங்க கேட்ட எல்லா क्वेश्चंसக்கு நான் ஆன்சர் பண்றேன். தேவன் ஆவியா இருக்கிறாரு, தேவன் உண்மையாவா இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. இன்னொன்னு, எல்லா ஆவியும் அவங்க சொல்றாங்க பவுல் கிட்ட ஆவி இருந்துச்சு, எல்லா ஆவியும் நம்பாதீங்கன்னு பவுலே சொல்றாரு. சவுல் உண்மையா இல்லைன்னு சொல்றாங்க. சவுல் உண்மையா இல்லாததுனாலதான் ஆவியானவர் அவரை விட்டுட்டே போனாருன்றத வசனம் நம்மளுக்கு ஊர்ஜிதமா சொல்லுது. தாவீது இல்ல, அவங்க சொன்னாங்க உன்னதமானவருடைய தேவ பலன் ஆவியானவருக்குள்ளதான் இருக்குது. ஏங்க, தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கு. அவர் சமீபமா வந்தாவே உன்னதத்துல இருந்து தேவ பலன் நம்மள என்ன பண்ணும்? நிரப்போம். அப்ப எப்படிங்க தேவ பலன் நம்மள ஆட்கொள்ள முடியாம இருக்க முடியும்? இன்னொரு விஷயம், சேவிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. உண்மை இல்லாதவங்க சேவிக்க முடியாது. சங்கீதம் 101:6 யாராவது ஒருத்தர் இமிடியட்டா எடுத்தவங்க வாசிங்க. பாஸ்டா எனக்கு வாசிச்சு உதவி செய்யுங்க. தேசத்துல உண்மை உள்ளவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவர்கள் என்னை சேவிப்பார்கள். அப்போ உத்தமமா நடக்கிறவங்க, அக்கா சொன்னாங்க உண்மையா இருக்கிறவங்க அவரை சேவிக்க முடியாது. அப்ப உத்தமமா நடக்கிறவங்க அவரை என்ன பண்ண முடியும்? சேவிக்க முடியும். இன்னொன்னு, ஆவியின் கனி ஆவியானவரால மட்டும் தான் சொன்னாங்க. ஆனா அதுல ஒரு வசனம் அழகா இருக்குது. ஆவியின் கனி நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுது. சரிங்க, இப்பதாங்க நான் மெயின் டாபிக்கே வரேன். கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை உண்மையான ஆராதனையா, ஆவியோட ஆராதனையா? சரி, ஃபர்ஸ்ட் ஆராதனைனா என்னன்னு சொல்லிட்டு பிற்பாடு நான் ஏசப்பாக்கு பிரியமான ஆராதனை எதுன்றதை நான் கோடிட்டு காண்பிக்க பிரயாசப்படுறேன். முதலாவது, ஒரு ஆராதனை எப்படிங்க இருக்கணும்? ஒப்பு கொடுக்கிற ஆராதனையா இருக்கணுங்க. எப்படி? ஜீவபலியா. ரோமர் 12:1 சொல்லும், தன்னை பரிசுத்தமா ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோமே, அதுதாங்க உண்மையான ஆராதனை. ரெண்டாவது, அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து போறோம் பாருங்க, அதுதாங்க உண்மையான ஒரு ஆராதனை. ஆவி ஆத்மா சரீரம் யாவத்தையும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்மள அர்ப்பணிக்கிறோம் பாருங்க, அதுதாங்க உண்மையான ஆராதனை. 1 சாமுவேல் 1:11 அண்ணா சொல்லுவாங்க, அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப அந்த ஒப்பு கொடுக்கிற ஆராதனைக்குள்ள நம்மள நடத்தப்படுகிறோம் பாருங்க, அதுதாங்க உண்மையான ஆராதனை. மூணாவது ஒரு காரியம், உடைக்கப்படுதல். எப்படி சொல்லுங்க? நான் ஒன்றில் ஆண்டவரே நீர் மாத்திரமே சொல்லிட்டு தம்மை வெறுமையாய் நம்ம தாழ்த்துறோம் பாருங்க, அதுதாங்க ஆராதனை. பிலிப்பியர் 2:7 சொல்லும், தம்மை தாமே வெறுமையாக்கி சிலுவையின் மரண பரிணாம ஏசப்பா நமக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிளா இருக்கிறாரு. மரண பரிணாம ஏசப்பா என்ன பண்ணாரா? தம்மை வெறுமையாக தாழ்த்தினார். இந்த தாழ்த்துகிற அனுபவம் ஆராதனையில் இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய நாம மகிமைப்படும். நான்காவது காரியம், உருவாக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள நம்மள ஒப்பு கொடுக்கும் பொழுதுதாங்க ஆராதனையில தேவ நாம மகிமைப்படும். எப்படி? ஏசாயா 45:11 நம்ம வாசிச்சோம்னா, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவனை உருவாக்குகிற கர்த்தர். அப்போ ஆராதனை மத்தியில என்ன உருவாக்கும்படியாய், அவருக்குள்ள உருவாக்கும்படியாய் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் பாருங்க, அதுதாங்க உண்மையான ஆராதனை. சரிங்க, இந்த ஆராதனையில நமக்கு என்னென்ன நடக்கும்ன்றத நான் சொல்லிட்டு பின்னாடி உண்மையான ஆராதனையை பத்தி நான் உங்களுக்கு ரொம்ப விளக்கமா சொல்ல ஆசைப்படுறேன். உன்னதத்துல ஆராதிக்கும் பொழுது ஒரு மனுஷன் உன்னதத்திலிருந்து தேவ பலனை பெற்றுக் கொள்வாங்க. ஆராதிக்கும் பொழுது வியாதிகள் விலகும், ஆராதிக்கும் பொழுது கட்டுகள் கழண்டும், ஆராதிக்கும் பொழுது பாவம் பரிசுத்தமா மாறும், ஆராதிக்கும் பொழுது துக்கம் சந்தோஷமா மாறும், ஆராதிக்கும் பொழுது தேவ அபிஷேகம் நம்மள நிரப்புகிறத உணர முடியுங்க. இதெல்லாமே நம்ம அனுபவிக்கிறது எதுல தெரியுங்களாங்க? ஆராதனையில தான். ஒரு ஓய்வு நாளில ஆராதனை எப்படி தெரியுங்களாங்க? ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஆராதனை மத்தியில தான் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுறது, ஆராதனை மத்தியில தான் தேவன் நம்மள அவருடைய பிரசன்னத்தை கொண்டு நம்மள நிரப்புகிறது, ஆராதனை மத்தியில தான் தேவன் நம்மள எல்லா உபத்திரவங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்ணீர்களையும் பாடுகளையும் வியாகுலங்களையும் நிந்தைகளையும் சோர்வுகளையும் பலவீனங்களையும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்மளை பலப்படுத்துகிறது ஆராதனை மாத்திரம் தாங்க. சரி, ஓகே, ஃபைன். இப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. சரிங்க, எப்படி? உண்மையோடு ஆராதிக்கும் பொழுதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை ஆராதனை மத்தியில நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கரெக்ட். சரி,
ஏசப்பாக்கு ஒரு அழகான பேர் இருக்கு, என்ன தெரியுங்களாங்க? 1 கொரிந்தியர் 1:9 வாசிச்சோன்னா, நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவரா? வெரி குட், எல்லாம் அலர்ட்டா இருக்கீங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லும், கர்த்தரே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எபிரேயர் 2:17 சொல்லும், உண்மை அவர் எப்படிப்பட்டவரா? உண்மையுள்ள பிரதான ஆசாரியன் சொல்லிட்டு. உபாகம் 7:9 சொல்லும், அவர் உண்மையுள்ள தகப்பன். சரிங்க, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். உண்மையுள்ள தேவன் நம்ம கிட்ட எப்படிப்பட்ட ஆராதனையை எதிர்பார்ப்பாரு? உண்மையுள்ள ஆராதனையை தாங்க எதிர்பார்ப்பாரு, இல்லையா? சரி, இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அக்கா கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நான் இப்ப ஆன்சர் கொடுக்குறேன். ஜெபிக்கிற மனுஷன் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவான். ஆனா உண்மையை ஆராதிக்கிற மனுஷனை ஏசப்பாவையே கொண்டு வருவாங்க அந்த ஸ்தலத்துல. ஆவியோட ஆராதிக்கும் போது உண்மையோட ஆராதிக்கிறதுக்கு ஒரு அழகான டிஃபரன்ஸ் இப்ப நான் சொல்ல பிரயாசப்படுறேன். ஆவியோட ஆராதிக்கும் போது அந்த இடம் மட்டும்தாங்க அசையும். ஆனா உண்மையோட ஆராதிக்கும் போது பரலோகம் அசைக்கப்படும். அதை விட உண்மையோட ஆராதிக்கும் போது, சரிங்க, உண்மை இல்லாத ஆராதிக்கும் பொழுது எப்படிங்க தேவன் பிரியப்படுவாரு? உண்மையா ஆராதிச்சாதான் தேவ ஆவியானவரே நம்ம மேல வந்து இறங்குவாரு, இல்லையா? எல்லாரும் சைலண்டா இருக்கிறத பார்த்தா நான் உண்மையா இருக்கும் பொழுதுதாங்க ஏசப்பா இறங்குவாரு. உண்மையே இல்லைன்னா எப்படி ஆண்டவர் நம்ம கிட்ட வருவாரு? உண்மைக்கு ஆப்போசிட் என்ன? அப்பா சொல்ற மாதிரி பொய்க்கு பிதா யாரு? பிசாசானவன். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள உண்மையே இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர், கல்பனாக்கா சொல்ற மாதிரி தேவ ஆவியானவர் எப்படி நமக்குள்ள இறங்குவாரு? இறங்க மாட்டாரு. இப்போ இன்னொரு விஷயம், உண்மை இல்லாம உண்மையான தேவனை நம்ம எப்படிங்க ஆராதிக்க முடியும்? 2 கொரிந்தியர் 3:6 சொல்லும், ஆவியானவர் வந்து ஆராதனை மத்தியில நம்மள என்ன பண்ணுவாராம்? உயிர்ப்பிப்பார். இல்ல நான் சொல்லல, ஆனா உண்மையோட ஆராதிக்கும் பொழுது ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர் மாத்திரம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்மள உன்னதங்களில உட்கார செய்கிறவர் உண்மையுள்ள ஆராதனை மாத்திரம் தாங்க. ஆவியோட ஆராதிக்கும் பொழுது அப்கோர்ஸ் அக்கா சொல்ற மாதிரி அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாம், அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளலாம், வரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா நீங்க உண்மையா ஆராதிக்கிறீங்க பாருங்க, அப்போ கண்ணீரோடு, வேதனையோடு, உபத்திரவத்தோடு அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த மகத்துவங்கள், அவர் செய்த எல்லா விதமான காரியங்கள், தூக்கி எடுத்த காரியங்களை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு நீங்க டெடிகேட் பண்ணி ஒப்புரவாக்கி உடைக்கப்பட்டு உருவாக்குகிற அனுபவத்துக்குள்ள நீங்க ஆராதிக்கிறீங்க பாருங்க. அந்த ஆராதனையில தாங்க தேவ நாமம் மகிமைப்படும். சரிங்க, அதை விட நம்ம ஏறெடுக்கிற ஆராதனையில வந்துட்டு ஆவியானவர் இருக்கிறாரு, நான் இல்ல நான் சொல்லல. ஆனா உண்மை இல்லைன்னா அது உண்மையான ஆராதனை இல்ல, அது விக்கிற ஆராதனை. இதை விட ஒரு பெரிய விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல பிரயாசப்படுறேன். ஆராதனை சமயத்துல ஏசப்பா நம்ம கிட்ட என்னத்தை விரும்புவாரு சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 11:13 சொல்லுது, கல்பனாக்கா இதை நீங்க தான் வாசிக்கணும், பட் டைம் இல்ல அதனால நானே வாசிக்கிறேன். ஆவியில உண்மையுள்ளவங்களா இருங்க. எப்படி இருக்கணுமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அக்கா கேக்குற மாதிரி. ஆவியில உண்மையுள்ளவங்களா நம்ம முதலாவது இருக்கணும். உபாகம் 4:7 சொல்லுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம தொழுது கொள்ளும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரா? நம்ம கிட்ட சமீபமா இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் முகத்தை பார்க்கிறது இல்ல, உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர். அப்போ ஒரு மனுஷன் ஆராதனை மத்தியில நிற்கிற வெளிப்புற தோற்றத்தை கர்த்தர் பார்க்கிறது கிடையாது. அவன் உள்ளத்துல உண்மையா ஆராதிக்கிறானா, உண்மையா என்னை தேடுறானா, உண்மையா எனக்கு செவி கொடுக்கிறானான்னு சொல்லிட்டு பரலோகத்திலிருந்து உன்னதங்களில இருக்கிற அந்த மகிமையான தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து அந்த உண்மையை தாங்க ஏசப்பா நம்ம மத்தியில எதிர்பார்க்கிற தகப்பனா இருக்கிறார். சங்கீதம் 148:18 சொல்லும், உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அப்பா எப்படி இருக்காங்க? சமீபமா இருக்காங்க. அது மாத்திரம் இல்லங்க, எபிரேயர் 17:10 நம்ம வாசிச்சோம்னா, இருதயத்தை ஆராய்கிறவரும் சோதித்தறிகிறவரும் ஆகிய நம்முடைய ஆண்டவர் சொல்லுவாரு, இருதயத்துல இருக்கிற உண்மையை பார்க்கிற தகப்பன் என்று. சங்கீதம் 11:4 சொல்லும், கர்த்தர் தம்முடைய ஆலயத்துல எப்படி இருக்கிறாரா? பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆலயத்துல பலிபீடத்துக்கு முன்பாக நின்று தேவ ஆவியில நம்ம ஆராதிச்சா கூட என்னுடைய பிள்ளை உண்மையில ஆராதிக்கிறானான்றத மாத்திரம் தாங்க பார்க்க போறாரு. சரி, ஒரு 3 நான் ஒரு எக்ஸாம்பிள சொல்லி இந்த காரியத்தை நான் முடிக்க பிரயாசப்படுறேன். முதலாவது தாவீது. அழகா சொன்னாங்க, தாவீது வந்துட்டு 2 சாமுவேல் 22:24 நம்ம வாசிச்சோம்னா, அவர்
அவருக்கு முன்பாக அவர் எப்படி இருந்தாரா? மன உண்மையாய் நடந்து கொண்டாருன்னு வேதம் சொல்லுதுங்க. அக்கா நோட் பண்ணிக்கோங்க. சங்கீதம் 111:1 சொல்லுது, முழு இருதயத்தோட ஆண்டவரை நோக்கி அவர் துதிச்சாரு. அதனாலதான் 1 சாமுவேல் 16:7 சொல்லும், மனுஷர் பார்க்கிற வண்ணமா நான் அவனை பாக்குறது இல்ல, நீ குட்டியா இருக்கிற வெளிப்புற தோற்றத்தை நான் பாக்குறது இல்ல, ஆனா உன்னுடைய உள்ளத்துல மறைந்திருக்கிற அந்த உண்மையை நான் பாக்குற தகப்ப நான் இருக்கிறதுனாலதான் அப்போஸ்தலர் 13:22 சொல்லுவாரு, தாவீது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லிட்டு சொல்றது மாத்திரம் இல்லைங்க, அவர் உண்மையா இருந்ததுனால, உத்தமமா இருந்ததுனால 1 சாமுவேல் 16:13 சொல்லுவாரு, கர்த்தரின் ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். அப்போ தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கணும்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள அசைவாடணும்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள தன்னுடைய கிரியைகளை செய்யணும்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள தேவ பலன் அவனோடு கூட இருக்கணும்னு சொன்னா, முதலாவது அவன் உண்மையுள்ள மனுஷனா காணப்படணும். இப்படிதாங்க தாவீது உண்மையுள்ள ஒரு மனுஷனா காணப்பட்டாரு. அவரு காணப்பட்டதுனால தான் தேவ ஆவியானவர் அவர் மேல இறங்கி இருந்தார். இரண்டாவது தானியேல் 1:8 நம்ம வாசிச்சோம்னா, இருதயத்துல தீர்மானம் பண்ணாரு. முடிக்க போறோம்ப்பா. இருதயத்துல தீர்மானம் பண்ணாரு. எப்படி? இருதயத்துல தன்னை இருதயத்தை தீட்டுப்படுத்தாத படிக்க பாருங்க. வெளிப்புற தோட்டத்துல எப்படி வேணாலும் நம்ம இருக்கலாம், ஆனா நம்முடைய உள்ளத்துல உண்மையா வாழ்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மனசாட்சி நம்மளால அதை மறுக்கவே முடியாது. சோ இருதயத்துல அவர் தீர்மானம் பண்ணாரு. தானியேல் 6:20 சொல்லும், அந்த ராஜா அழகா சொல்லுவாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். அப்போ அவரு தானியேல் 10:6 சொல்லும், நீ மிகவும் பிரியமானவன். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னாரு தெரியுங்களாங்க? அவரு இருதயத்துல உண்மையா இருந்ததுனால தான், அவருடைய ஆராதனை கூட உண்மையா இருந்ததுனால தான் தேவ நாம அந்த இடத்துல மகிமைப்பட்டுச்சு. மூணாவது ஒரு காரியம், பவுலோ சீலாவோ சிறைச்சாலையில உண்மையா அவங்க ஆராதிச்சாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாரு. நடு ராத்திரி ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று வேதம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லைங்க, மோசே, என் தாசனாகிய மோசே எங்கும் உண்மையுள்ளவன். அப்போ அவருக்குள்ள இருக்கிற அந்த உண்மையை பார்த்ததுனாலதான் 430 வருஷமா அந்த ஜனங்களை ஆராதிக்கும்படியா கர்த்தர் அவரை தெரிந்து கொள்றாரு. இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன? உண்மை. எபிரேயர் 8:5 சொல்லும், இப்படி செய்யும் பொழுதுதாங்க இந்த மாதிரி ஆராதனை நம்ம செய்யும் பொழுது, உண்மையுள்ள ஆராதனை, ஒப்புரவாக்குற ஆராதனை, அர்ப்பணிக்கிற ஆராதனை, ஆண்டவருடைய சமூகத்துல உடைக்கப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுக்கிற ஆராதனை நாம பிரியப்படும் பொழுது தாங்க தேவ நாம என்ன பண்ணுமா? மகிமைப்படும். சரி, இப்போ உண்மையா இருக்கிறவங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறாங்க, உண்மையான ஆராதனை தேவன் பிரியப்படுறாருன்னு பார்த்தோம். ரெண்டாவது, உண்மை இல்லைன்னா ஆவியானவர் நம்ம விட்டு எப்படிங்க விலகுவாரு? அக்கா சொன்ன மாதிரி சவுல் 1 சாமுவேல் 1:6 வாசிச்சுனா, கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினது. உண்மை எப்ப அவரை விட்டு போச்சோ ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவரும் அவரை விட்டுட்டு போயிட்டாரு. சிம்சோன் நீதிபதிகள் 16:20 நம்ம வாசிச்சோம்னா, உண்மை இல்லாததுனாலதான் கர்த்தரே அவரை விட்டு விலகி போனதை கூட தன்னை விட்டு அறியாத ஒரு மனுஷனா காணப்பட்டாரு. உண்மை இல்லாத ஆராதனை பாருங்க, உண்மை இல்லாத ஒரு ஆராதனை நான் முடிக்க போறேன். உண்மை இல்லாத ஒரு ஆராதனை எப்படி இருக்கும் தெரியுங்களாங்க? கொலேசியர் 2:23 சொல்லும், சுய இஷ்டமான ஆராதனையா காணப்படும். மார்க் 7:7 சொல்லும், வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று. மத்தேயு 15:8 சொல்லும், பாருங்க, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் ஆராதனை மத்தியில அபிஷேகத்துல நிரம்பி நிறைய காரியங்களை பேசலாம், ஆனா அவனுடைய உதடு வேணா என்ன துதிக்கலாம், அவனுடைய உள்ளத்துல இருக்கிற உண்மையை தாங்க ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் 7:4 நம்ம வாசிச்சோம்னா, தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனை ஆராதனைக்கு ஒப்பு கொடுத்தார். முடிக்க போறோம்பா. 1 பேதுரு 4:19 வசனம் சொல்லும், தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டியாகிய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறதாங்க உண்மையான ஆராதனை. அப்போ தேவ ஆவியனால ஆராதிக்கிறது நல்லதுதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா தேவ ஆவியில ஆராதிக்கணும்னா உண்மை இருந்தாதான் தேவ ஆவியானவர் இறங்குவார். உண்மை இருந்தாதான் தேவ பலன் நிரப்போம். உண்மை இருந்தாதான் தேவனுக்கு பிரியமா இருக்கும். உண்மை இருந்தாதான் தேவ மகிமை
நம்ம மத்தியில தேவ நாம மகிமைப்படும். ஆகையினால அக்கா நல்லபடியா பேசினாங்க. ஆனா அதை காட்டிலும் தேவ ஆவியோடு நம்ம ஆராதிக்கிறத காட்டிலும் தேவ ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கும் பொழுதுதாங்க தேவ நாம மகிமைப்படும். ஆவியானவர் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் லைன்ல வருது உண்மையோடு ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு. கர்த்தர் தாமே இந்த ஒரு விசையாய் கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோமா? இதோட முடிவை நம்ம டாடி சொல்லுவாரு, கேட்டுக்கங்க. அதான் பட்டிமன்ற தீர்ப்பு நடுவர் அப்படமா சொல்லுவாரு. அதற்கு முன்பதாக ஒரு கவிதைக்கு அப்புறமாக ஒரு பட்டிமன்றம். என் நாயகனுக்கு எதை எழுதட்டும் என நினைத்தேன், பின்பு எத்தனை தான் எழுதுவது என நான் திகைத்தேன். எதை எழுதட்டும் என நான் நினைத்தேன், பின்பு எத்தனைதான் எழுதுவது என திகைத்தேன். ஓடி முடித்தேன் சில தருணங்கள் என் வாழ்வில், ஓடி முடித்தேன் சில தருணங்கள் என் வாழ்வில். இன்னும் உயிர் வாழ்கிறேன் சில வருடங்கள் உம் அன்பில், இன்னும் உயிர் வாழ்கிறேன் இன்னும் சில வருடங்கள் உம் அன்பில். மன்னிப்பதில் தயை பெருத்தவர் என் இயேசு, மன்னிப்பதில் தயை பெருத்தவர் என் இயேசு. மறவாமல் என் உள்ளமே அதை நீ பேசு, மறவாமல் என் உள்ளமே அதை நீ பேசு. மனம் திரும்பிய பின்பும் விழுந்தேன் பாவத்தால், மனம் திரும்பிய பின்பும் நான் விழுந்தேன் பாவத்தால். நீ மன்னித்து தூக்கியதால் மறுபடியும் எழுந்தேன் உன் சிலுவை மரணத்தால். மனம் திரும்பிய பின்பும் விழுந்தேன் நான் பாவத்தால், அவர் மன்னித்து தூக்கியதால் நான் எழுந்தேன் உன் சிலுவை மரணத்தால். நோக்கி பார்த்தேன் உன் சிலுவை, நொடி பொழுதில் பெற்றேன் மன தெளிவை. நோக்கி பார்த்தேன் உன் சிலுவை, நொடி பொழுதில் பெற்றேன் மன தெளிவை. மங்கி எரிந்தது என் விளக்கு, மங்கி எரிந்தது என் விளக்கு. மறையாமல் எரிய வைத்துக் கொண்டிருப்பது உம் வாக்கு. மங்கி எரிந்தது என் விளக்கு, மறையாமல் எரிய வைத்துக் கொண்டிருப்பது உம் வாக்கு. குறைய நாட்கள் உமை மறந்ததால் வருந்தினேன், குறைய நாட்கள் உமை மறந்ததால் வருந்தினேன். ஆனால் உம் குருதிய அருந்தி திருந்தினேன். குறைய நாட்கள் உமை மறந்ததால் வருந்தினேன், உம் குருதிய அருந்தி நான் திருந்தினேன். உம் நாமத்தால் பிறந்தேன் உமை நாடியதால் பிழைக்கிறேன், உம் நாமத்தால் பிறந்தேன் உமை நாடியதால் பிழைக்கிறேன். உம் வசனத்தால் உருமாறினேன் உமை உட்கொண்டு நான் உயிர் வாழ்கிறேன். உம் வசனத்தால் நான் உருமாறினேன் உமை உட்கொண்டு உயிர் வாழ்கிறேன். இழந்தேன் எல்லோருடைய அன்பையும் அன்று, நான் இழந்தேன் எல்லோருடைய அன்பையும் அன்று. ஏற்றுக்கொண்டேன் உம் ஒருவருடைய அன்பை உண்மை என்று. இழந்தேன் எல்லோருடைய அன்பையும் அன்று, ஏற்றுக்கொண்டேன் உம் ஒருவருடைய அன்பே உண்மை என்று. எட்டாத கனி நல்லதொரு வாழ்க்கை எனக்கு, எட்டாத கனி நல்லதொரு வாழ்க்கை எனக்கு. அதை எடுத்து கொடுத்தது உன் கருணை கை. எட்டாத கனி நல்லதொரு வாழ்க்கை, அதை எடுத்து கொடுத்தது உன் கருணை கை. வாழ்வை தந்தது உம் தரிசனம் எனக்கு. இந்த நல்லதொரு வாழ்வை தந்தது உம் தரிசனம். என்னை வாழ வைப்பது உம் வசனம். வாழ்வை தந்தது உம் தரிசனம், என்னை வாழ வைப்பது உம் வசனம். வாழ்வில் என் எதிர்பார்ப்புகள் அநேகம், என் வாழ்வில் எதிர்பார்ப்புகள் அநேகம். எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் என் இயேசுவின் சிநேகம். வாழ்வில் என் எதிர்பார்ப்புகள் அநேகம், எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் என் இயேசுவின் சிநேகம். காலம் உள்ளவரை காத்திருப்பேன் உம் வருகைக்காய் இயேசுவே. காலம் உள்ளவரை நான் காத்திருப்பேன் உம் வருகைக்காய். உமை காணும் வரை நான் நன்றி செலுத்திக் கொண்டிருப்பேன் நீர் தந்த வேதத்திற்காய். காலம் உள்ளவரை காத்திருப்பேன் உம் வருகைக்காய். உமை காணும் வரை நான் நன்றி செலுத்திக் கொண்டிருப்பேன் நீர் தந்த வேதத்திற்காய். மனிதர்களால் வந்த தூஷணங்கள் அநேகம்,
மனிதர்களால் வந்த தூஷணங்கள் அநேகம், மறவாது என்னை தேற்றிக் கொண்டிருப்பது உம் சிநேகம். மனிதர்களால் வந்த தூஷணங்கள் அநேகம், மறவாமல் என்னை தேற்றிக் கொண்டிருப்பது உம் சிநேகம். எப்படி நன்றி சொல்லுவேன் இயேசுவே, எல்லாவற்றையும் சொல்லி முடிப்பதே என் ஆசையே. எப்படி நன்றி சொல்லுவேன் இயேசுவே, எல்லாவற்றையும் சொல்லி முடிப்பது என் ஆசையே. ஒன்றுக்கும் உதவாதவள் என்று சொன்னது இவ்வுலகம், என்னை ஒன்றுக்கும் உதவாதவள் என்று சொன்னது இவ்வுலகம், ஊழியத்திற்கு நீதான் உகந்தவள் என்று கண்டுகொண்டது பரலோகம். ஒன்றுக்கும் உதவாதவள் என்று சொன்னது இவ்வுலகம், ஊழியத்திற்கு உகந்தவள் நீதான் என்று கண்டுகொண்டது உன் பரலோகம். மன்னாதி மன்னன் இயேசு, இது இயற்கை. மன்னாதி மன்னன் இயேசு, இது இயற்கை. மறவாமல் அவருக்கு மட்டுமே வாழ்வேன், இதுவே என் அறிக்கை. மன்னாதி மன்னன் இயேசு, இது இயற்கை. மறவாமல் அவருக்கென வாழ்வேன், இதுவே என் அறிக்கை. இறுதியில் கவிதை பாடி முடிக்கிறேன் நல் உள்ளத்தோடு இயேசுவே. இறுதியில் கவிதை பாடி முடிக்கிறேன் நல் உள்ளத்தோடு சபையே. இன்னும் கொஞ்ச காலம் தொடருகிறேன் நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு. இறுதியில் கவிதை பாடி முடிக்கிறேன் நல் உள்ளத்தோடு, இன்னும் சில காலம் தொடருகிறேன் நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு. ஆமென்.
நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் 25th ஆனிவர்சரியோட விஷஸ். இந்த பட்டிமன்றத்தை பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கும் பாஸ்டர் அப்பாவுக்கும் நன்றி சொல்கிறேன். எங்களோட தலைப்பு வந்து பாவம் மரணம் இந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைப்பது சத்திய ஆவியினால, தேவ ஆவியினால இல்லை சத்திய வாசனத்தினால அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறது தேவ ஆவியினால தான் பாவம் மரணம் சாபம் இவையிலிருந்து விடுதலை கிடைக்குது நான் பேச வந்திருக்கிறேன். முதலாவது 2 கொரிந்தியர் 3:17 யாராவது ஒருத்தர் படிக்கலாமா? ஓகே. ஸோ 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேயோ விடுதலை உண்டு. ஸோ இந்த ஒரு வசனத்திலேயே இந்த பட்டிமன்றத்தை முடிச்சிடலாம். ஆனா அக்கா அதனால ஒரு 10 minutes மட்டும் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருந்து கவனிக்கணுமா கேட்கிறேன். அதாவது நம்முடைய பாவம் மரணம் சாபம் இவளிலிருந்து விடுதலை கிடைப்பது கர்த்தருடைய ஆவினால் தான் நான் தெளிவா சொல்ல முடியும். கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சோ கிறிஸ்துவை மரத்தில் சபிக்கப்பட்டவன் பாவம் மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலாத்தியர் 3:13 பார்க்கலாம். அதே போல 14 வசனத்துல பார்க்கும்போது, கலாத்தியர் 3:14 பார்க்கும்போது, சீக்கிரம் வாசித்து உதவி செய்யுங்க. படிங்கம்மா. இல்ல ஆபிரகாமுக்கு உண்டான வாசி. ஆபிரகாமுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் புறஜாதியான நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா தேவனுடைய ஆவினாலும் சொல்லிட்டு இந்த வசனத்துல கிளியரா எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப அக்கா பேசுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் பட்டிமன்றம் ரெடி பண்ணதெல்லாம் அப்புறம் சகோதரி பேசுறதுக்கு மாத்திரம் நான் பதில் சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எடுத்தோடனே சகோதரி ஒரு வசனம் சொன்னாங்க, 2 கொரிந்தியர்ல சகோதரி ஆவியானவரால தான் விடுதலை உண்டு என்று. ஆக்சுவலா நான் சொல்றேன், ஆவியானவரால விடுதலை உண்டுங்க, நான் இல்லைன்னே மறுக்கல. ஆனா அந்த ஆவியானவரே என்ன ஆவியானவர் தெரியுங்களா? அந்த ஆவியானவருடைய பேரே சத்திய ஆவியானவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யோவான் 14:17 ஒருத்தர் வாசிங்க, ஒருத்தர் ஏசாயா 65:16 எடுங்க. அந்த ஆவியானவரே சத்தியம்தான் முக்கியம் என்று தன்னுடைய பேரோடு சத்தியத்தை இணைத்துக் கொண்டு அவர் சொல்லுகிறார். அவருடைய பெயர் சத்திய ஆவியானவர் என்று. எடுத்தவங்க வாசிங்க. ஆமென். யோவான் 14:17 ஆவியானவர். போத சகோதரி ரொம்ப நன்றி. கேட்டீங்களா எல்லாரும்? உலகம் யாரை காணலையா? சத்திய ஆவியானவரை காணல. என் பேரு எஸ்தர் அனஸ்தா ராணி. டாடி சொல்றாரு, எஸ்தர் மட்டும் மாமகளே, அனஸ்தா வேண்டானா நான் எங்க போவேன்? பேரே ஆவியானவருடைய பேரே சத்திய ஆவியானவர், வெறும் ஆவியானவர் இல்லைங்க. ஆகவே முதல் பாயிண்ட்க்கு நான் சொல்றேன், ஆவியானவரால விடுதலை உண்டு. நான் இல்லன்னு மறுக்கல சகோதரி, நீயும் நானும் விடுதலை பெற்று நிக்கிறதே அந்த பரிசுத்த ஆவியானவரால தான். ஆனா அந்த ஆவியானவர் எங்க தெரியுமா தங்குவாரு? சத்தியம் இருக்கிற இடத்துலதான் ஆவியானவர் இருக்குவாரு, பொய் இருக்கிற இடத்துல இல்ல. ஆகவே ஆவியானவரை பார்க்கணும், சத்தியத்தினாலே விடுதலை உண்டு என்று என் வாதத்தை முன்வைக்கிறேன். ரோமருக்கு எழுத நிருபம் பார்க்கணும்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லிட்டு கிளியரா இங்க போட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொண்டா முடியும். அதாவது நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் அவர் நமக்கு உணர்த்துவார், இது தவறு, நீ செய்யறது தவறு. நம்ம வசனம் வச்சுட்டு ஓகே, நம்ம நிறைய பேர் வசனம் கேட்கிறோம், ஆனா அதை நம்ம கொஞ்ச நேரத்துல மறந்து போயிடுவோம்.
இல்லை நம்ம வெளியே போடுமானா வந்து அதை மறந்துட்டு உலக காரியங்கள்ல நம்மள வந்து ஒப்பு கொடுத்து அந்த காரியங்களை வந்து நம்ம விட்டு விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது உங்களை வந்து கண்டித்து உணர்த்துவார். நம்ம எல்லாரையும் வந்து இது தவறு மகளே, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நிமிஷத்துல நம்மோடு கூட பேசிட்டே இருப்பாரு, நம்மோடு கூட வருவாரு, நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பார். நம்ம செய்யற எல்லா காரியங்களும் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மள நடத்துவாரு. ஒரே ஒரு விஷயம், ஏசாயா 4வது அதிகாரம் 3 நாள்ல சகோதரி சொன்ன வசனத்தின்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்து பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதுக்கு மேல இருக்க வசனத்தை சீக்கிரம் யாராவது வாசிச்சு உதவி செய்யுங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். ஏசாயா 4வது அதிகாரம் 3:4. அப்பொழுது ஆண்டவர் நம்ம எல்லாரோட அழுக்க கழுவி சொல்லியா நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் நீக்கி. அடுத்த வசன வாசியா இதெல்லாம் நீக்கிறாரு. சகோதரி சொன்னது போல ஆவியானவர் தான் நீக்கிறார். ஆனா எப்பொழுது? அடுத்த வசன வாசியா. That is the point சகோதரி, அதுதான் பாயிண்ட். எங்க இருக்கணும்? சீயோனுல 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் பறந்து போயிடுவாங்க. ஆனா நீயும் நான் இங்க தரித்து இருக்கிற மாதிரி எதற்காக? சத்தியத்தை கேட்டு சத்தியத்திலே வளர்க்கப்படுவோம். ஆவியானவர் எல்லாவற்றையும் கிளியர் பண்றாரு, கிளீன் பண்றாரு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்பொழுது தெரியுங்களா? சீயோனாகிய சபையிலே மீதியா இருந்து எருசலேமிலே தரித்திருந்து சத்தியத்தினால நிரப்பப்படும் பொழுது மட்டும்தான் ஆவியானவர் உன்னை அவ்வப்போது கிளீன் பண்ணி உன்னை உருவாக்குவாரு. எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து அவருடைய அடிச்சுவடுகள்ல நம்மை நிறுத்துவார். யோவான் 6:63 பார்க்கலாம், ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சம் மனது ஒன்றுக்கும் உதவாது. அப்போ இதுல வந்து முதல் முக்கியத்துவம் கொடுத்தது வந்து ஆவியை பற்றி தான். ஆவிதான் முதலாவது நம்மளை வந்து உயிர்ப்பிக்குது. நம்ம மாம்சத்துல நம்ம செத்தவங்களா இருக்கலாம், ஆனா ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம உயிர்ப்பிக்கப்படுறோம். இது சரி, இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் இல்லை, பாவம் இல்லை என்று உணர்த்தது வந்து பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு எப்படி வருது? வேத வசனங்களை கேட்டுட்டு நம்ம ஓகே அந்த டைம்ல நம்ம பயந்து விட்டுடுவோம். ஆனாலும் நம்மளுடைய கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அப்படி பொருளாசை, உலகத்தில் இருக்கிற எல்லாவித பொறாமைகள், வன்கண், இந்த எல்லா காரியங்களில இருந்து நம்ம படிச்சோம்னா இந்த எல்லா காரியங்களில இருந்து வந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது வந்து பரிசுத்த ஆவியானவர்களை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்ப எல்லா காரியங்களில இருந்து விடுதலை ஆவியானவரால கிடைக்குதுன்றாங்க. இப்ப சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ புதுசா வர்றாங்க. வந்த ஆராதனை நான் ரொம்ப பிராக்டிக்கலா பேச விருப்பம், ஏன்னா தியரி ஜாஸ்தி இருக்குது. வந்து நிக்கிறாங்க, ஆராதனையில கண்களை மூடி ஆராதிக்கும் பொழுது மேபி அவங்க வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தினால ஆவியானவரால நிரப்பப்படலாம். நிரப்பப்படுவது உண்மை, நானும் நிரப்பப்பட்டேன். ஆனா அந்த டைமுக்கு அவங்க நிரப்பப்பட்டோன்னு நீங்க நினைக்கிறீங்களா அவங்க பரலோகத்துக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்கன்னு? நிரப்பப்பட்டோனே பரலோக கதவு திறந்துருமா நம்ம போயிட முடியுமா? இல்ல. அந்த ஆத்மா ஏதோ வந்தாங்க, ஆவியானவரால தொடப்பட்டாங்க என்பது உண்மை. ஆனா அதே ஆத்மா தொடர்ந்து சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டு சத்தியத்துல வளர்ந்து சத்தியத்துல நிலைத்திருந்தால் மட்டுமே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நடக்க முடியுமே. அல்லாமல் ஒரு நேரம் வந்து ஆவியானவரால நிரப்பப்பட்டோட நிச்சயமா கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள்ல நிரப்பப்பட முடியாது. அந்த ஆத்மாவுக்குள்ள இருக்க கெட்ட காரியங்கள், இருளான காரியங்கள் ஒரே நேரம் நிரப்பப்படுகிற ஆவியானவரால இல்லைங்க பிரியமானவர்களே. ஒவ்வொரு வாரமும் சத்தியத்தை கேட்கிறதுனாலதான் நாம் உருமாற்றம் அடைய முடியும். ஆகவே ஆவியானவரால விடுதலை நிச்சயம். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நிரந்தரமான விடுதலை சத்திய வசனத்தினாலே மட்டுமே, சத்தியத்தினாலே மட்டுமே என்று என் வாதத்தை நான் வைக்கிறேன். அக்கா சொன்னது போல நம்ம வந்து சத்திய ஆவியானவர் வசனத்தின்படி தான் நம்ம நிலைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நாம் மேற்கோள் காட்ட முடியும். பரிசுத்த ஆவியானவர்களால தான் விடுதல் அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 6:11 பார்த்தோம்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பொருளாசை, பொறாமை, வன்கண், எரிச்சல், இதுல எல்லாரும் நமக்கு விடுதலை வேணும்னா உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். ஆகிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நம்ம இயேசுவோட கழுவப்படாவிட்டால் நம்ம பரிசுத்த ஆவியானவர்களோட அவருடைய கிருபையினாலதான் நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம், கழுவப்படுறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். அதனால இந்த விஷயத்துக்கு, இந்த பாவம், மரணம், இதுல இருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் சொல்லி நான் அக்காக்கு இன்னொரு முறைய சொல்ல விரும்புறேன். அது போல
தேவ ஆவியினாலே நடத்தப்படுறவங்க எப்படி? ரோமர் 8:14 படி நம்ம பார்த்தோம்னா அவர்கள் தேவனுடைய புத்திரர். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஏசாயா 60:19 வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடியேற்றுவார். நமக்கு எவ்வளவு உலக பாரங்கள், பிசாசானவனால நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இந்த உலகத்துல இருக்கும்போது தேவ ஆவியானவர் தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சொல்றது மிக மிக சரி. சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் மட்டும்தான் சத்துருவுக்கு எதிராக கொடியேற்றி விடுதலை தர முடியும். நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்ப நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். சர்ச்சுக்கு வெளியே போங்க, கன்க்ளூஷன். சர்ச்சுக்கு வெளியே போங்க, 1000 பேர் நின்னுகிட்டு இருக்காங்க. 1000 பேத்துக்கு பிரச்சனை வருது. எனக்கும் பலவீனம் வந்தது. 1000 பேத்துக்கு அந்த விடுதலை ஆவியானவர் கொடுத்தாரா? எனக்கு விடுதலை கொடுத்து சபையில நிக்க வச்சாரா? எனக்கு விடுதலை கொடுத்து நிக்க வச்சாரு. எனக்கு நன்கு தெரியும், என்னோடு கூட இருக்கிற சகோதரிகள் என்னை பார்க்கிலும் பலவீனமானவங்க, பலம் உள்ளவர்கள் எவ்வளவு பலவீனப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் நிக்கிறேன், ஆனா அவங்க இல்ல. என்னால் நன்கு சொல்ல முடியும். ஏன் தெரியுங்களா? ஆவியானவர் எல்லாருக்கும் விடுதலை, ஆவியானவரால விடுதலை தான். ஆனா மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீ சத்தியத்துல நிலைத்திருந்தால் மட்டும்தான், நீ சத்தியத்தை பிடித்து கொண்டால் மட்டும்தான், நீ சபைக்கு யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஒழுங்கும் கிரமமா சபைக்கு வந்து உபதேசத்தை கேட்டு நீங்க சத்தியத்துல மாத்திரம் நிலைத்திருந்து பாருங்க, அந்த ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தருவார். என எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆவியானவரால விடுதலை என்பது நானும் நம்புகிறேன். ஆனால் அந்த ஆவியானவர் டக்குன்னு எடுத்தேன் கவத்தன் எல்லாருக்கும் கொடுக்கிறவர் இல்லைங்க. சத்தியத்துல நீ இருக்கிறியான்னு செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாரு. நான் ஒரு பொருளை கொடுக்கிறேன், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, எல்லாம் தெரியாம போய் பொருளை கொடுத்துட முடியுமா? சத்தியம் இருக்கா, இவங்க ஒழுங்கா பாத்துக்குவாங்க நான் நினைச்சுதான் அந்த பொருளை கொடுப்பேன். ஆகவே சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கே மட்டுமே சத்திய ஆவியானவர் விடுதலை கொடுப்பார். சகோதரி, சத்திய ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை நீங்க கொஞ்சம் கேளுங்கக்கா. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து நமக்கு வந்து விடுதலை கொடுக்கிறாரு. ரோமர் 8:15 படிச்சோம்னா, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை வந்து வசனத்துல கிடைச்சுதா? ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, கட்டுண்டவர்கள் இடத்துல இருந்து கட்டுகளை விடுவிக்கிற கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்கிறாரு. சங்கீதம் 68:4 நம்ம பார்த்தோம்னா, தேவனை பாடி அவரை ஆராதிக்கும் போது நமக்கு வந்து விடுதலை கிடைக்குது. தேவன் தனிமையாளருக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குறாரு. அப்படின்னும் போது தேவ ஆவியானவர் தான் இதுல இருந்து நமக்கு விடுதலை தராரு. அது மட்டும் இல்லாம சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 51:10-11 நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். அப்போ எதுக்காக இப்படி அவர் சொல்லணும்? பரிசுத்த ஆவி அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டா அவருடைய நிலைமை என்னவாகும் அவருக்கு தெரியும். அதனாலதான் தெய்வ ஆவி, பரிசுத்த ஆவி வந்து ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு அவர் யோசிச்சு இந்த 51 வசனத்துல அந்த சங்கீதத்துல 10-11 படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் பற்றி முழுமையா கூட உள்ளத்திலே என்னுடைய ஆவி புதுப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிச்சோம்னா, அநேக தடவை உபதேசிக்கிறதுனால அட்ட டைம்ல 3000 பேரை ரசிக்கிறாங்க. அட்ட டைம்ல 5000 பேர் இங்க அனஸ்நானம் எடுக்கிறாங்க. டக்குன்னு வாயில ஊதி ஆவியானவர் அவங்க கொடுக்கல பிரியமானவர்களை போதிக்கிறாங்க. போதனையின் மூலமாக ஆவியானவர் அங்க இறங்குகிறார் என்பதை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரத்துல 19-20 இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் அங்க வரும். கந்தாகன்ற ஒரு ஸ்திரீயோட மந்திரி போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மந்திரி பாவத்துல பல காரியங்களை கட்டப்பட்ட ஒரு புறஜாதியார் தான். ஆனா போகும் பொழுது ஏசாயா ஆகமத்தை வாசிக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, போய் அந்த ரதத்துல ஏறிக்கோள். அங்க வாசித்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இந்த காரியம் யாரை பத்தி சொல்லி இருக்கிறதுன்னு சொன்ன அங்க அவர் எடுத்து உரைக்கிறார் யாரை பத்தி சொல்லி இருக்கிறதுன்னு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அந்த மந்திரி ரட்சிக்கப்படுவதை நம்ம அங்க காண முடியும் பிரியமானவர்களே. ஆகவே சத்தியத்தின் மூலமாக தான் ஆவியானவர் இருந்தாலும் சத்தியத்தின் மூலமாக தான் நிரந்தரமான விடுதலை, நிலையான விடுதலை, பாவ சாப மரண காரியங்கள் இருந்து அநேக வசனங்கள் நான் எழுதியிருக்கிறேன். ஏசாயாவில இருந்து அநேக வசனம் எழுதியிருக்கிறேன். பரலோகத்துல பிரவேசிப்பதற்கு சத்திய வசனம் அவசியம். வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சத்திய வசனம் நிச்சயம் பிரியமானவர்களே. ஆவியானவர் உண்டு, இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனா ஆவியானவரை பார்க்கிலும் அந்த ஆவியானவரே சொல்லியிருக்கிறார், சத்திய ஆவியானவர், சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த ஆவியானவர் சத்தியத்தில் நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரமே விடுதலை கொடுக்கிறார் என்பதை நான் சொல்லி என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன்.
ஏசியா சொல்றாரு தேவ ஆவிலிருந்து தான் விடுதலைன்னு சொல்லிட்டு 32:15 உலகத்திலிருந்து நம்மை ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இங்கே வந்து தேவ ஆவியை தாங்க இங்க சொல்றாங்க. ரோமர் 7:17 பரிசுத்த பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான மனிதன் நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியல, நான் விரும்புகிறத என்னால செய்ய முடியல, விரும்பாததை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த நேரத்துல அவருக்கு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் அந்த பாவம் மரணம் சாபம்ல இருந்து விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்ற பிரமாணத்தின்று விடுதலை ஆக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நான் ஒரு 3 பேர் மட்டும் வேதத்துல வந்து மேற்கோள் காட்டி இந்த காரியத்தை முடிக்கிறேன். வேதத்துல 3 பரிசுத்தவான்கள். முதலாவது வந்து யோசிப்பு தன்னை வந்து பரிசுத்தமா கொண்டதுனாலதான் அவர் வந்து அந்த பாவத்துக்கு அந்த போத்திபாருடைய மனைவி அந்த பாவத்திற்கு கூட தன்னை விலக்கி காத்துக்கொள்ள யோசிப்பு வந்து பரிசுத்த ஆவியானவரால தான் அதை பெற முடிஞ்சு சொல்லலாம். ஆதியாகமம் 4 மூலமாக நியாயப்பிரமாண வார்த்தைகளை யோசேப்பு கேட்டதினாலே அந்த பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவினது யாக்கோபுடைய உபதேசம் சத்தியம் என்று நான் அறிவேன். ஆதியாகமம் 41:18 தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷரை போல வேறொரு உண்டு என்று பார்வன் வந்து அவரை பத்தி யோசேப்பை பத்தி சொல்ல முடியும். அங்க சொல்றாங்க அந்த பாவத்துல இருந்து தன்னை பரிசுத்தமா யோசேப்பு காத்து கொண்டதுனாலதான் தேவ ஆவி யோசேப்புக்குள்ள நிலை கொண்டிருந்தார். யோசேப்பு செய்த காரியம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் வாய்க்க பண்ணினார். ஏன் பிரியமானவர்களே, யோசேப்பு கூட 10,000 பேர் இருந்தாங்க, அவங்க செஞ்ச காரியம் வாய்க்கவில்லை. ஏன் யோசேப்பு செஞ்ச காரியம் வாய்த்தது? யோசேப்பு பாவத்திலிருந்து தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டது யாரால? யாக்கோபால சொல்லப்பட்ட சத்திய வசனத்தினால. ஆகவே ஆவியானவர் யோசேப்பு கூட இருந்தார், அவ்வளவுதான். இரண்டாவது நான் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பத்தி பேச போறேன். நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய சிலையை செஞ்சு வச்சுட்டு எல்லாரும் பணிஞ்சு கொள்ளணும்னு சொல்றாரு. ஆனா அந்த தானியேல் 3:17 நம்ம படிக்கும் போது அவங்க வந்து நான் என்னுடைய தேவன் விட்டாலும் நான் வந்து அந்த சிலையை நான் போயிட்டு வணங்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்தி வைராக்கியம் கொண்டு ஆவில அவங்க அந்த காரியங்களை செய்யாம இருந்தாங்க. அதனால அக்னி சூழல் அவங்கள போடும்போது 4வது ஒரு மனுஷராக அவங்கள விடுதலை பெற்றவராய் 4வது ஒரு மனுஷன் தேவனுடைய சாயலுக்கு ஒப்புறார் நம்ம பாக்குறோம். சோ இதுல வந்து தேவ ஆவியானவர் தான் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு இந்த மரணம் பாவம் சாவுல இருந்து விடுதலை கொடுத்தாருன்னு. 3வதாக செருபாபேல். தானியேலுக்கும் கூட ஆவியானவர் கூட இருந்து அந்த அக்கினியோட நறுமணம் கூட அந்த கருகின வாசனை கூட தெரியாம தானியேலை ஏன் விடுவிச்சாரு? யாத்திராகமம் 12வது அதிகாரத்தை அவர் படிச்சிருக்கிறாரு. என்ன படிச்சிருக்கிறாரு? ஒருவரே தேவன் உண்டு, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, வானத்தின் மேலேயும் பூமியின் கீழேயும் ஒரு சுரூபத்தையும் உங்களுக்கு உண்டாக்க கூடாது. கர்த்தர் ஆவியானவர் அந்த சத்தியத்தை தானியேல் கடைபிடிச்சது நிமித்தமே சகோதரி நான் ஆணித்தரமா சொல்ல முடியும். ஆவியானவரே வந்து தானியேலை விடுவிச்சார். ஏன் தெரியுங்களா? விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது என்ற அதுல ஒரு வைராக்கியமா இருந்ததுனாலதான் ஆவியானவரை இறங்கி வந்துட்டாரு. உங்களுக்கு சொல்றேன், எனக்கு சொல்றேன், அந்த பக்தி வைராக்கியம் ஆவியானவரால மட்டும் தான் வந்தது. ஆவியானவர் ஏன் வந்தாரு? விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது என்ற சத்தியம் இருந்ததுனாலே மாத்திரமே ஆவியானவர் வந்தார். சகோதரி அடுத்த மனுஷனை காமிங்க. அதுக்கு பேசவே இல்லை, அதுக்கு தக்கன சொல்லி 3வது மனுஷன் வந்து செருபாபேல். அப்பா கூட செருபாபேலை பத்தி இப்ப மெசேஜ் கொடுத்தாரு, எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். சகரியா 4:6 அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தெய்வ ஆவியினாலே ஆகும் என்று சேனையில் கர்த்தர் உரைக்கிறார். அதாவது இங்கே வந்து செருபாபேல் அந்த செய்ய போற அந்த ஆலயத்தை கட்ட போற காரியத்துக்கு ஆவியானவருடைய உதவி அவருக்கு தேவைப்படுது. பெரிய பர்வதம் இனி எம்மாத்திரம் அவர் கேட்கறதுக்கு தேவ ஆவிதான் உதவி புரியுதுன்னு சொல்லிட்டு நான் 3வது மனுஷன் சொல்லி நான் முடிக்கிறேன். கடைசியா யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை நம்முடைய பாவங்களை நமக்கு கண்டித்து உணர்த்துகிற தேவ ஆவியானவர். அதனால பாவம் மரணம் சாபம் சகோதரி எழுதியிருக்கிறாங்க 16:13 யோவான்ல சத்திய ஆவியாகிய ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்க உங்க டைரியை மொத்தம் பார்த்து பேசுங்க. எக்ஸ்கியூஸ் மீ
ஒரே ஒரு நிமிஷம். நான் என்னைக்குமே அந்த நாள்ல இருந்து இந்த நாள்ல இருந்து பேருக்கு இதை விரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த டைமுக்கு அதே சத்திய ஆவியானவர் சத்தியம் எனக்குள்ள இருக்கிறபடினால அவங்க சொல்றதுக்கு மாத்திரம் ஆன்சர் கொடுத்து நான் பட்டிமன்றத்தை முடிச்சிருக்கேன். இது பேருக்கு தான் அழகா இருக்குது. சத்திய எக்ஸ்கியூஸ் மீ ஒரு பெர்மிஷன். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது ஹல்லேலூயா சகல சத்தியத்திற்குள்ளும் எக்ஸ்கியூஸ் மீ ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இவங்களே முடிவு சொல்லிட்டாங்க, எழுதியிருக்கிறாங்க. உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். யோவான் 8:32-38 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை எங்க இருந்து கிடைக்குது? சத்தியத்தினால ஆவியானவர் இருக்கிறார் இல்லன்னு இல்ல. ஆனா அனுதினம் இந்த பலிபீடத்துல இருந்து வர்ற சத்தியம் தான் என்னை விடுதலை பெற்று நிற்க செய்தது, உங்களையும் நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு நேரம் வர்ற ஆவியானவர் பெற்றுக்கொண்டு போவதல்ல, வார சபைக்கு வந்து கேட்ட இந்த சத்தியமும் வேதத்தை அனுதினம் வாசிக்கிற இந்த சத்தியம் தான் என்னையும் உங்களையும் நிறுத்துது, விடுதலை தந்தது. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலை தந்தது சத்தியம். ரொம்ப நன்றி சகோதரி, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். அக்கா வந்து ஒரு வசனத்தை கொடுத்ததுனால அவங்க முடிச்சுட்டாங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். ரொம்ப நன்றி சகோதரி. கர்த்தரே ஆவியானவர் 3:17 படி கர்த்தரே ஆவியானவர் அவருடைய விடுதலை நமக்கு கிடைக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர்கள் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். நம்மளோட சகோதரி உண்மையை குறித்து பேசினாங்க. அவங்க எப்பவுமே ஆவியானவர் தான் கூப்பிடுவாங்க. எதுக்காக இந்த வசனத்தை காரியத்தை சொல்றேன்னா, கல்பனா அதை எடுக்கல, அதனால நான் சொல்லிட்டேன். அதனால தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் விடுதலைன்னு சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாதா. ஆக்சுவலா நிறைய ஆழமான காரியங்கள் எழுதியிருந்தாங்க. இந்த முடிவெல்லாம் டாடி சொல்ல போறாரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பட்டிமன்ற முடிவை நான் சொல்ல விரும்புறேன். 2 வசனங்களை வாசிச்சுட்டு நம்ம ஜெபித்து முடிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீக்கிரம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சரி, 1 யோவான் 2:20. நீங்கள் பரிசுத்தராலே பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பெற்று அறிந்திருக்கிறீர்கள். அறியாதனால் அல்ல, அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த பட்டிமன்ற ஜட்ஜ்மென்ட் 1 யோவான் 2:20. பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் அபிஷேகம் பெற்று சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆவியானவர் வந்து சத்தியத்தை நடத்தா, சத்தியம் உள்ளவர்களை கர்த்தர் ஆவியானவர் தான். அல்லேலூயா. ஒரு சத்தத்தை வைத்து வாசிக்கலாமா? 1 யோவான் 2:20. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாதனால் அல்ல, அறிந்திருக்கனாலே. சத்தியத்தால ஒரு பொய்யும் உண்டாயிராது என்று காரணம் விசுவாசிக்கலாமா? சரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. இந்த பட்டிமன்றத்தில் இந்த சர்ச் ப்ரோகிராம்ல சாப்பாட்டு காரியங்களை உதவி செய்த ஒருவர்களுக்கும் சபையாராக கர்த்தருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். டெக்கரேஷன் உதவி செய்த ஒருவர்கள் கர்த்தருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் இருக்குது. நான் முடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் இது வந்து ஒத்துழைத்து கலந்து கொண்டு கான்ட்ரிபியூஷன் மணி மூலமாய் அவங்க சரிவு ஒத்துழைக்குமா ஒவ்வொரு பத்து நாமத்தில் நன்றிகளை தெரிவித்து கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இப்ப நியூஸ் முடிஞ்ச உடனே ஆசீர்வாதம் கூறி இந்த கூட்டம் முடியும். சீக்கிரம் சார் சாப்பிடுங்க, அப்படியே சாப்பிட்டே இருங்க, வர வழி இல்லை. நல்ல டைம் ஆச்சு, 2 மணி ஆச்சு.
கேக்கு வரட்டும். சார்லஸ் அவர்கள் நேரில் பார்வையிட்டு தலா 50 கோடி நிதியுதவியை வழங்கியுள்ளனர். கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உத்தரப்பிரதேஷ் மாநில முதல்வரின் தங்கை திருமதி ஷாரா சார்லஸ் அவர்கள் உணவு மற்றும் ஆடை வீடுகளை இறந்து தவிக்கும் மக்களுக்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டி கொடுத்துள்ளனர். அல் கைதா தீவிர இயக்கத்தின் தலைவரான திரு சந்தோஷ் அவர்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடன் தொடர்பு வைத்து 63 பேரை கொன்று குவித்த வழக்கில் ஈடுபட்டுள்ளதாக புகார் கிடைத்துள்ளனர். இவரை மாலை 4:30 மணியளவில் டோட்டல் மாலில் KFCயில் பக்கெட் சிக்கன் சாப்பிடும் பொழுது போலீசார் வலைப்பிடித்து பிடித்தனர். தமிழ்நாட்டில் சின்னம்மா என்ற பெயரில் கொடிகட்டி பறக்கும் சசிகலா அவர்களுடன் சேர்ந்து கொள்ளையடித்த வழக்கில் ஜீவன் பீமா நகரை சேர்ந்த திருமதி ராணி அவர்களை சந்தேகத்தின் பெயரில் கைது செய்துள்ளனர். பெண்களுக்கான குத்து சண்டையில் திருமதி சாந்தி ரோமன் அவர்களும் மற்றும் திருமதி அக்கையம்மா அவர்களும் கலந்து கொண்டனர். இந்த ஆட்டம் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது உடனே சர்க்கஸில் இருந்து தப்பின 2 சிங்கங்கள் மேடையில் புகுந்தன. பார்வையாளராக பார்த்து கொண்டிருந்த புருஸ்லி என்று அழைக்கப்படும் திரு ரோமன் அவர்கள் ஜம்ப் அடித்து தன் ஆம்சை சிங்கத்துக்கு முன்பாக காட்டியவுடன் காக்கா வலிப்பு வந்து உயிரிழந்தனர். இதனையடுத்து அவ்வூரார் அவரை எம்லூர் தாதா என்று அழைக்கப்படுகின்றனர். ஓரிரு காலமாக ஜீவான் பீமன் நகரில் இரவு நேரங்களில் வீடுகளுக்கு வெளியே நிறுத்தப்படும் வாகனங்கள் காணாமல் போவதை பற்றி அந்த பகுதியில் புகார் கூறியுள்ளனர். இந்த வாகனங்களை கொள்ளையடித்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்த திருமதி சித்ரா அவர்களை சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுதே ஹெலிகாப்டரில் இருந்து சைக்கிளோடு கைது செய்தனர். பெண்களுக்கான கபடி போட்டியில் திருமதி ரேவதி அவர்களும் முதலிடத்தையும் திரு ஜாஸ்மின் புருஸ்லி அவர்கள் 2வது இடத்தையும் பிடித்துள்ளனர். 1500 டன் பளுதூக்கும் போட்டியில் ஒத்த காலிலே ஒத்த கையிலில் தூக்கி சாதனை புரிந்த இமயா அவர்களுக்கு தலா 50,000 காசுகளையும் அஸ்வினி அவர்களுக்கு 20,000 ரூபாய் மதிப்புள்ள சாம்சங் செல்போனையும் பரிசாக வழங்கியுள்ளனர். சில காலமாக மூளை குழம்பி சந்தோஷத்தை நான் வெயிட் பண்ணட்டுமா இல்லை எப்படி